கவளி, இதுக்கு பேர் கவளி. இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கிறது. வாங்க வாங்க, கவளி காலத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்கல்ல. இந்த 5 இடங்கள் வந்து உடம்பினுடைய 7 சக்கரத்தையும் மாற்றக்கூடிய திறனுடையவை. அதான் இதுக்கு முக்கியம் உள்ளது. பீமனொலி, வாடி ஒளி, மெய்திண்டா காலம், கால் பெரு ரகக்கன், கவளி காலம். கவளி காலம் இந்த பகுதியில் நான் இப்ப கிட்டத்தட்ட வந்து இவருக்கு ஒரு கார்டு மாத்திரம் கொடுத்திருக்கிறேன். கார்டு மாத்திரம் கொடுத்திருக்கிறேன். இந்த பகுதி பூரமே, இந்த பகுதி எல்லாமே நம்ம சக்கரத்தை மாற்றக்கூடியது கவளி காலம். இன்னும் பார்க்க போறதுன்னா கால் தொடமரம் வச்சுக்கிட்டு இந்த 2 பகுதி நெட்டுக்கு நிறுத்தி மடக்கினீங்கன்னா இந்த சதையோட நுனி பகுதி வரும். இந்த சதையோட நுனி பகுதி வரும். இந்த இடத்துல உள்ளார்ந்து மேல ஏற்றணும். குத்தி மேல ஏறினாதான் வர்மம் கொள்ளும், இல்லைன்னா வர்மம் கொள்ளாது. பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த பிடிச்சி இப்படி குத்திட்டு இப்படி தடவை இருக்கிறாங்க. அது எப்படி வர்மம் ஏறும்? உள்ள ஏற்றி மேல் பக்கமா சொரட்ட 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 இருக்க முடியாது. நீ அந்த அனுபவிச்சு போங்க. இப்படி மெதுவா அசைக்க 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 ஒரு 3-4 நிமிஷத்துல பாத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஜடத்துல வந்து தண்ணீர் குளிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே குளிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு புதுசா ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் மாதிரி, ஒரு மறுபறை எடுத்த மாதிரி கிடைக்கக்கூடியது கவளி காலங்கள். இன்னைக்கு யாருக்குமே கவளி காலம் தெரியறது இல்லை. சும்மா பிடிச்சி 2 கைக்கு நடுவில் அழுத்தத்தில் அழுத்திட்டு இருக்கிறாங்க. வேர்த்து கொட்டிடும். அப்படி முக்கியமான வர்மஸ்தலம் இது. போதும் சார், அதனால இந்த தளத்தை மையமா வச்சுக்கிறேன். ரைட். இப்ப நமக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தனாலும் ஒரு 5 நிமிஷம் இது தொடர்பா இப்ப பார்த்த சந்தேகத்தை கேளுங்க. என்ன சந்தேகம் கேளுங்க, தெரிஞ்சதை பண்ணும் பேசுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க சார். ஒரு ஆண் பெண் சேர்க்கை கலப்பு பண்றது, ஒரு தைலம் தடவை போறப்போ, வர்மம் கொள்ள போறப்போ, அடங்கல் செய்ய போறப்போ இந்த சேர்க்கை இருந்தது அப்படின்னா, சேர்ந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தடவை முறை கொஞ்சம் மாறுபடும். எதுக்கு மாறுபடுதுன்னா, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 80 இன்ட்டு 16 கால்குலேட் அவ்வளவு சொட்டு ரத்தம் உயிர் சக்தி விரயமா இருக்கும். அவருக்கு 1 மாத்திரை கொடுத்து தரக்கூடாது, அவருக்கு அரை மாத்திரை கொடுக்கணும். பெண்களுக்கும் அரை மாத்திரை கொடுக்கணும். அந்த கணக்குக்காக அது முக்கியம். மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு வர்மத்தை கொடுக்கும்போது முழு மாத்திரை கொடுக்க முடியாது, அரை மாத்திரை தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு 1 மாத்திரை கொடுத்தோம்னா புண்ணாயிரும், உயிர்த்தமானது. அதான் அதுக்கு சொல்லக்கூடியது. அதனாலதான் எந்த கேள்வியுமே முதல்ல கேட்கும் போதுமே, நீங்க எங்க ஹாஸ்பிட்டல நான் ஒரு நாளைக்கு 100-150 பேசி பார்க்கறோம். மஞ்சா காலத்துல ஒரு கூடல முதல் கேள்வி வந்து எப்போ தூரம் ஆனது, கல்யாணம் முடிஞ்சு வந்தாங்கன்னா அடுத்த கேள்வி வந்து எப்ப நீங்க தாம்பத்திய இருந்துட்டு வந்துருக்கீங்க, முதல் கேள்வி. ஏன்னா சரசூத்திரம் தெரியும், மாறுபடுறது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்க நோயை கணிக்கிறது ஈஸி. இன்னும் ஒரு காலகட்டத்தில் கையை கட்டிட்டு உட்கார்ந்து சொல்லிடலாம், உங்களோட கிரக லட்சணம் என்ன அப்படிங்கிறது சொல்லிடலாம். இதுக்கு பார்க்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா கரம் போடும்போது தெரியும். எந்திரிங்க சார், ஐயா சுப்பிரமணியம் சார் வேண்டாம், வேற யாராவது ஒருத்தர் எந்திரிங்க. காப்பத்தில் எந்திரிங்க. அம்மா எந்திரிங்க, நீங்க தான் எந்திரிங்க. சும்மா எந்திரிங்க, ஒன்றும் பண்றது இல்லை. சார் எந்திரிங்க, 3 பேர் எந்திரிங்க, தப்பு கிடையாது. இப்ப அந்த அம்மாவோட ரேகை பாருங்க. இந்த அம்மாவோட ரேகமானது பித்த பித்த கவ லட்சணம், பித்த பித்த கவ லட்சணம். சாரோட ரேகை லட்சணம் பித்த கவ லட்சணம். இந்த அம்மாவோட ரேகை லட்சணமும் பித்த வாத லட்சணம். இந்த அம்மா வந்து பித்த வாத லட்சணம். அந்த அம்மா பித்தத்துல கவம், இவரு பித்த கவம், இந்த அம்மா பித்த வாதம். ஜஸ்ட் ஒரு இமேஜின் இது ரியல். இப்ப இந்த திரேகத்தை வச்சுட்டு இந்த அம்மாவுக்கு என்ன ரோகம் இருக்கும், எப்படி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, என்ன மாதிரி செய்கைகள் இருக்கும், என்ன மாதிரி செயல்பாடு சொல்லிடலாம். இப்ப இந்த சாரை பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி செயல்பாடு சொல்லிடலாம். அதே மாதிரி அந்த அம்மா வச்சு என்ன உள்ள ஓடிட்டு இருக்கும், என்ன ரோகம் வருங்கிறது சொல்லிடலாம்.
அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்க, வீட்டுல எப்படி இருப்பாங்க கூட சொல்லிடலாம், எதிர்காலத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லிடலாம். இது முகரோக தோற்றத்தின் மூலமா பிராணம் உள்ள பெறக்கூடியது. இது சரசூத்திரத்துல ஒரு டைப். இது முகரோக தோற லட்சணம், அங்காதி பாத விவரம் சொல்லக்கூடிய பேர், அங்காதி பாத விளக்கம் சொல்லக்கூடிய பேர். அல்லது முக தூசிக ரோக முக லட்சண விளக்கம் சொல்லக்கூடியது. ஏகப்பட்ட பேர் இருக்காது. இப்ப இந்த சாரை எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட் இவரோட சுத்த கப்ப திரேகம் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அதிகமா திங்க் பண்ணக்கூடிய ஆளு, அதிகமா குழம்பிட்டு இருக்கக்கூடிய ஆளு, அளவுக்கு மீறிய பாசம் உள்ள ஆளு, ஆனா அவருக்கு பாசம் கிடைக்காது. இவரு உலகத்துல குடல் புஷ்ட சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இருக்கும். கண்டிப்பா இவருக்கு எதிர்காலத்துல சுகரோகம் கண்டிப்பா வந்தே ஆகும். இவர் என்னதான் கட்டுப்பாடு இருந்தாலும் வந்துதான் ஆகும். இவருடைய திரேகமானது நாளைக்கு என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்கிற தன்மை இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் இப்ப கணிப்பார் அவரு. ஆனா அந்த கணிப்பு தான் இவர் குழப்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மை. என்ன நடக்கும்ங்கிறது தெரியும். ஒரு ஆளை பார்த்தா இவர் இப்படிதான் கண்டுபிடிச்சிருவாரு. சாமி கும்பிட்டாருன்னா அடுத்த செகண்ட் உள்ள போயிடுவாரு, அடுத்த செகண்ட் வெளியே வந்துருவாரு. அதிதீவிரமான கடவுள் பக்தி மனசுக்குள்ள உண்டு. அளவுக்கு அதிகமான அன்பு தன்மைகள் உண்டு. கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா போதும் அவர் உடம்பு ரியாக்ஷன் பண்ணும். சிமெண்ட் தரையில படுத்தா அடுத்த செகண்ட் இருமல் தும்மலை காட்டக்கூடியது. ஹைலி சென்சிட்டிவ் பாடி, ஹைலி நேச்சுரல் பாடி. அல்வா ஜிலேபி மிச்சருக்கு அரைச்சு வச்சு பக்கத்துல முறுக்கு வச்சிருந்தீங்க, சீடா வச்சிருந்தீங்கன்னா அவர் மற்றதெல்லாம் விட்டு முறுக்கு சீடை தான் விரும்பாது. கோமொழி கொடுத்து விரும்பக்கூடிய ஆளு, பழங்களை அதிகமாக விரும்பக்கூடிய ஆளு. இது நேச்சுரல் பிரகிருதி. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். எவ்வளவுதான் ஏசி போட்டிருந்தாலும் குழுங்க காத்து குழுங்க காத்து பக்கம் கதை காத்து இருக்கக்கூடிய ஆளு இருக்கா இல்லையா நீங்க அவரை தனியா போய் கேட்குறீங்க. இவருடைய லட்சணத்தை பார்த்தா ரொம்ப கரெக்டா இருக்கு நினைக்கக்கூடிய ஆளு. மேக்சிமம் நீங்க எந்த மாசம் பிறந்தன்னு தெரியாது. இந்த திரேக லட்சணத்துக்கு அதிகமாக தரக்கூடிய இதுல முன்ன பண்ண மாறுபாடு வரும். அதிகமா பிறக்கக்கூடிய ஆளுக்கு பார்த்தோம்னா மார்ச் மாசத்துல இருந்து அப் டு ஜூன் மாசம் வரைக்கும் பிறந்த தேதி உள்ளவங்க இருப்பாங்க. இந்த தேதி உள்ளவங்க ஒரு சில பேர் மாடி போவாங்க. நீங்க எந்த மாசம் தெரிஞ்சது பிறந்தது தெரியாது எனக்கு. இது திரேக லட்சணத்தினுடைய இயல்பு. இதை வச்சுக்கிட்டு இவர் மீது குழந்தைகள் மேல அளவுக்கு அதிகமான பாசம். ஆனா குழந்தை பக்கத்துல இருந்தா குழந்தை மேல கொஞ்சம் மாட்டாரு. குழந்தை பக்கத்துல இருந்தா மூளை வேற எங்கேயாவது ஓடிட்டு இருக்கும். இது இவருக்கு வரக்கூடிய ரோகங்கள் குடல் சம்பந்தப்பட்ட ரோகங்கள் கொஞ்சம் வரலாம். ஏன்னா ஈரல் உஷ்ணச்சூடு அதிகமா இருக்கக்கூடிய ரோகங்கள் இருக்கலாம். இவருடைய இறப்பு கடைசி கால இறப்பு சுகர் ஹார்ட் அட்டாக் தான். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது கடைசி கால இறப்பு. நீங்க உடனே இப்படி நினைச்சு பயந்துட்டு இருக்காதீங்க. எல்லாரும் ஹார்ட் அட்டாக் தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதான் பெஸ்ட் தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் நாள்பட இருந்து சாணுங்கிறதுலாம் அப்படிலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு ஸ்டடி. இவருக்கு எதிர்காலம் வருங்கிறது என்னங்கிறது பார்க்க முடியாது. அளவுக்கு அதிகமான இந்த மாதிரி செயல்பாடுகளை வச்சு நீட்டா கண்டுபிடிச்சிடலாம். விரும்பி சாப்பிடக்கூடியது என்ன, விரும்பி சாப்பிடணும். எவ்வளவு கசப்பு மருந்து பாருங்க, அவர் மனசுக்குள்ள தெரியல அதிகமான விரும்பி அப்படி குடிப்பாரு. என்ன கசப்பு என்ன காரம் எதுனாலையும் சாப்பிட்டா விளக்கம் சாப்பிடுவாரு, சாப்பிடாம பல நாட்கள் கிடப்பாரு. இவருடைய கேரக்டர் தன்மை. ஸோ திஸ் இஸ் ஒபேயிங் கேரக்டர் அதிகமா உண்டு. பெரியவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு அன்புக்கு. அதே சொல்ல வேண்டான போடா எவ்வளவு பெரிய எதாக இருந்தாலும் போது ஹேர் எனக்கு போயிடுவார். என் ஹேர் கீக்கல் ஆகலான்னு போயிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக். வெதர் இட் இஸ் ராங் ஆர் ரைட் தட் யூ கேன் டிசைட். இது ஒருத்தரை பார்த்து பண்ணக்கூடியது. இது நம்மளுடைய வைத்திய முறை, நம்மளுடைய பழங்கால முறை. இந்த வழிமுறைகளை வச்சுக்கிட்டு தான் நம்ம வைத்தியங்கள் பண்ண போறோம். சும்மா போதுவிட்டு செலஸ்கோப்பையுமே அல்லது இசிஜியுமே எப்போதுமே வச்சு கணிக்கக்கூடியது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்த சார் நாங்கள் ஒரு கேஸ் இப்போ 2 நாள் நானும் இவரும் டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு டெட்லி கேஸ், ஒரு கேஸ், ஒரு பயங்கர டெட் கேஸ். அந்த கேஸ் என்னடா செய்யறேன்னு இங்கிலீஷ் கரல முடியாதுட்டான். பையனுக்கு 6 வயசு, கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க ஃபாதர் அண்ட் மதர். இன்னும் ஏதாவது செய்யுங்கிறாங்க. கடைசி இந்த கேஸ் வந்துருக்குது, ஏதாவது செய்யலாமாங்கிறது. மனசு விட்டு சொல்றோம், நாங்க பார்க்கவே இல்லை இந்த கேஸை. இப்பவுமே முடிவு பண்ணிட்டோம் அந்த கேஸ் இருக்கும். இந்த பையன் இப்படிதான் இருப்பான், என்ன கேரக்டர்ங்கிறது. ஸோ திஸ் இஸ் அவர் மெடிசன்மா. இதுதான் வரும வைத்தியத்தில் உள்ளது. இது தெரியாம, இது வழிமுறைகள் தெரியாம நம்ம உள்ள இறங்கிடக்கூடாது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள். சார் நீங்க உட்காரலாம். இப்ப இந்த அம்மா இருக்காங்க, ஒரு சின்ன 2 நிமிஷம் சார், ஒரு 2 நிமிஷம். இப்ப இந்த அம்மா நீங்க உட்காரு. பித்த கபதிரேகம் அதிநுட்பமான அதிசஞ்சலம் மிகுந்த பயங்கரமான எதிர்காலத்தை கால்குலேட் பண்ணக்கூடிய திரேகம். 1 மாசத்துக்கு முன்னாடி எப்ப நடக்குங்கிறது அம்மாவுக்கு நல்லா தெரியும். 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிறது தெரியும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறது. அளவுக்கு மீறிய சந்தோஷம், அளவுக்கு மீறிய சோகம், டக்குன்னு மாறி படம் மாறி வருது. நம்ம உற்சாகம் வந்துச்சுன்னா அப்படி துள்ளி குதிப்பாங்க. எதிராளிகள் எதுவும் கிடைக்க மாட்டாங்க.
சோறு வந்துருக்கா அப்படியே உட்காந்துருப்பாங்க. நம்மளோட கேரக்டர் எத்தனை பேர் டக்கு 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 தான் மெசேஜ் பதிலா டக்கு. ஆனா 11வது கருத்து சொல்லுவாங்க. அதான் சரி, ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமா, இன்னும் போயிட்டே இருக்கலாம், நமக்கு நேரம் கம்மி, உட்காந்துக்கலாம். சரியா இல்லையாங்கிறத நீங்க ஃபாலோ பேசிக்கிங்க. ரைட். இப்ப இந்த அம்மாவோட திரேகத்தை வரும். இந்த அம்மாவோட திரேகம் பித்த வாட திரேகம். பித்த வாட திரேகத்துக்கு தன்மை பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமான வரக்கூடிய இடர்பாடு. இதுல 3 திரேகமும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. பித்த திரேகத்துக்கே நீங்க சொன்னீங்க சார், வாத திரேகத்துக்கு ஏதாவது சொல்லுங்க சார், இல்ல கப திரேகத்துக்கு ஏதாவது சொல்லுங்க சார் சொல்லலாம். ஆனா 3 பேர் எழுப்பிட்டு அப்படிதான் இருக்கிறனால சொல்ல வேண்டியது. ஸோ இவங்க திரேகம் அவங்க 2 திரேகத்துக்கு குலுக்கி போட்டா எப்படி தன்மை வருமோ அப்படியே அப்படி திரேகம் அதுவெல்லாம் எங்களுக்கு இருக்கும், இல்லாமல் எதுவும் இருக்காது. ஆனா அதை காட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா வாத திரேகத்துல லட்சணம் கோபம் சண்டை வந்துட்டுனா போதும், பக்கத்துல ஆத்துக்கார கை கட்டி ஓடி போயிடணும், பக்கத்துல ஓடி போயிடணும். ஆனா மெல்லிய வரி தடை விட்டு என்னம்மா சொன்ன போது சரங்கர், ஏமா அப்படி பண்ணிட்டேன் என்னமா பார்த்தீங்கன்னா சரங்கர். அந்த ஆளுக்கு ஒரு குழப்பத்தான் முன்னாலும் சரிதான், இந்த அம்மா சரண்டர் ஆயிடும். யாராவது கண் மலங்கி கஷ்டப்பட்டு பார்க்கறாங்க, டக்குன்னு பாக்கெட்ல இருக்கிறத கொடுக்க தோணும் இந்த அம்மாவுக்கு. இப்படி சில ஒருத்தருடைய வழிமுறைகளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கேரக்டர் சொல்லி சொல்ல பூரா நம்மளுடைய இலக்கணம், வர்ம மருத்துவர்களுடைய இலக்கணங்கள் தான். அப்ப இதை வச்சு பார்த்துட்டோம்னா இவருக்கு எந்த வர்மங்கள் கொள்ளும், எந்த வர்மம் கொள்ளாது, எப்ப தடவணும், எப்ப தடவக்கூடாது, எப்படி தடவணும், எந்த அளவுக்கூடாது தெரியும். இப்ப அந்த அம்மாவுக்கு எடுத்துட்டீங்கன்னா கால் இறை கொண்டு தடவினாலே போதும். அந்த அம்மாவுக்கு கால் இறை தடவினாலே அந்த அம்மாவுக்கு சீக்கிரத்துல வர்மம் இழகும். இந்த சாருக்கு அதே அளவு கால் இறைக்கு 6 இறை தடவணும். ஆனா இந்த அம்மாக்கெல்லாம் ஒரு இறை பிடிச்சி தடவணும். வர்மத்தினுடைய தன்மைகள் இறை பிடிக்கிறது உடம்புக்கு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ரைட். நம்ம இதோட இப்ப நிப்பாட்டிக்குவோம். இன்னும் இதோட போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் உடம்பு வச்சு எப்படி கணிக்கிற கலை பெரிய கலை, அதுக்கு போறது அந்த தனி கோர்ஸ், அந்த லைனை போயிடவே வேண்டாம். நம்முடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு சாப்பாடு நேரம். வர்ம புள்ளிகளை பத்தி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 4000 வர்ம புள்ளிகள் இருக்கு. 4000 வர்ம புள்ளிகள் தெரிஞ்சா நம்ம பெரிய லூஸ் ஆயிடுவோம். இல்ல அதை குறைச்சி ஒரு 1000 வர்ம புள்ளிகள் தெரிஞ்சுன்னா லூஸ் ஆயிரும். ஒரு 500 வர்ம புள்ளிகள் தெரிஞ்சுன்னா பாதி லூஸ் ஆயிரும். நான் விரும்புறது ஒரு 100 வர்ம புள்ளி நீங்க கத்துக்கிட்டு போனா போதும். 100 வர்ம புள்ளிகள்ல முதல்ல இடத்தை பார்க்கறது, அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துறது, அந்த 100 வர்ம புள்ளியை கட்டுப்படுத்தக்கூடிய அடங்கல் புள்ளிகள், அப்புறம் வர்ம புள்ளிகளை என்ன நோய்க்கு பயன்படுத்தலாம், இந்த வர்ம புள்ளிகளை வச்சு எதிர்மொழியை எப்படி சரி செய்யலாம், இந்த வர்ம புள்ளிகளை வச்சு உடனடி நிவாரணத்துக்கு என்ன செய்யலாம், இந்த வர்ம புள்ளிகளை வச்சு நாள்பட்ட நோய்களை என்ன செய்யலாம், இந்த வர்ம புள்ளிகளை வச்சு நமக்கு நாமே உடம்பை எப்படி பலப்படுத்தலாம், இந்த வர்ம புள்ளிகளை வச்சு எப்படி யாரை அடிக்கலாம், யாரை சாய்க்கலாம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வரக்கூடியது. இதை முடிச்சுக்கிட்டு இந்த வர்ம புள்ளிகள் தூண்டுற மாதிரி எப்படி தடவுமுறைகள் மேற்கொள்ளலாம், என்னென்ன உத்திகளை கையாளலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜ். இப்ப நம்ம முதல் கட்டமா ஒவ்வொரு வர்ம புள்ளிகளுடைய இடம் தெரியும், லொகேஷன் தெரியும். சிவசுப்ரமணியன் சார் அப்படின்னா மதுரையில இருக்கிற இடத்துல இந்த இடத்துல இருக்காருன்னு ஒரு அட்ரஸ் இருக்கு. அதே மாதிரி வர்ம புள்ளிகள்ல இத்தனாவது இடம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் தெரியாம போய் தேடிட்டு போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. 99% வைத்தியர்கள் திரும்ப சொல்ல விருப்பப்படுறது என்ன வர்ம புள்ளிகள் தெரியாமலேயே
நான் வர்மம் தட்டுறேன், வர்மத்தை பிடிச்சி இழுத்து விடுறேன், வர்மத்தை பிடிச்சி குத்துறேன், ஆனா ஏதோ ஒரு வர்மையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நான் தப்புன்னு சொல்ல விருப்பப்படலை. பாரம்பரியமா இருந்துட்டு வந்த அந்த முறையானது கடைசியில முகவரி இல்லாம அழிஞ்சிடக்கூடாது. எதுவுமே ஒரு கோடிஃபைடு ஒண்ணு இருந்தாதான், நம்ம வீட்டை சுத்தி ஒரு காப்பு இருந்தாதான் உள்ள இருக்கிறவங்க ஓரளவுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா எல்லா நாயும் வந்துட்டு போயிடும், எல்லா பறவைகளும் வந்துட்டு போயிடும். நீங்க கொத்தி போகக்கூடிய கழுகுகள் அதிகமா நடக்கும். வர்மத்தையும் அப்ப கொஞ்சம் ரத்தப்புறசரையும் ஒழுங்கா இணைச்சு, ஒரு புள்ளிய ஒழுங்கா இணைச்சு வர்ம அப்பு தொடு வைத்திய சிகிச்சை முறை, வர்ம புத்தல் முறை அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு. இது தேவையா நீங்களே பாருங்க. இது ஒரு பெரிய சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை ஒரு குண்டு ஊசியால கொண்டு வந்துருவீங்களான்னு நீங்க நினைச்சு பாருங்க. உங்க கையில் உள்ள விரல்கள் அனைத்து உயிரோட்டம் மிக்கவை. இந்த உயிரோட்ட மிக்கவை விழுத்துக்கிட்டு செத்து போன குண்டு தூக்கிட்டு குத்த போறீங்களா நீங்க பாத்துக்கிறீங்க. அதுக்காக குறை சொல்ல விருப்பப்படலை. அது ஒரு புனிதமான வைத்தியம். யாரையும் குறை சொல்றது தகுதி கிடையாது, நமக்கு தகுதி கிடையாது. ஆனா நம்ம கலையை நம்ம தகுதியை இழந்துடக்கூடாது. அப்படி இழந்துட்டீங்கன்னா நீங்களும் நானும் மனுஷங்களே கிடையாது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏதோ வர்மம் செய்யறையா வர்மம் பண்றையாங்கிறத பொறுத்து ஒரு முறையோட வச்சாதான் நல்லா இருக்கும். உலக நாடுகளிலே நம்ம இந்திய நாட்டுக்கு இருக்க ஒரே மரியாதை முறையான குடும்பம். அதே மாதிரி முறையான ஒரு வைத்திய முறை இருந்தால்தான் நம்மை நாமே மதிப்போம், மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப காஸ்டா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது கிடையாது, புதுசாக சொல்ல போறது இல்லை. சளின்னு போவான், சார் எனக்கு எக்ஸ்ரே எடுத்துருங்க சார், ஸ்கேன் எடுத்துருங்க சார்னு சொன்னாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் போட்டிருப்போம், அப்படியா சார்மா, உள்ள டிபி அட்டாக்கா இருந்திருக்கும், நான் அப்படியா சார்னு கேட்பான். ஆனா அவனுக்கு தேவை எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும். அந்த ரிசல்ட் எப்படி பத்தி ஒரு கவலை கிடையாது, எடுத்தாச்சு ரைட். இப்படிதான் நீங்க சமுதாயம் வந்துட்டு இருக்கு. எல்லா சமுதாயமும் நீங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம வைத்திய முறைகள் மூலமாக இதை வச்சுட்டு எப்படி போலாங்கிறது தெரியணும். அதுக்கு ஒருமித்த இந்த மாதிரி முகவரியோடு செய்யக்கூடிய வைத்திய அனுகூலம் தேவை. திலவர் காலம் எங்க இருக்கு அப்படின்னா, திலர்த்த காலம் எங்க இருக்கு, திலர்த்த காலத்தையும் திலர்த்த காலத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வாட் இஸ் தி யூஸ்? கத்துக்கிறது நோக்கமே நம்ம அறிவை விசாரிக்கிறதுக்காக, இந்த சொசைட்டிக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களே அது வேற பிரச்சனை, ஆனா அதன் மூலம் சமுதாயத்துக்கு அது கிடைக்கும். கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு நோயாளி வரணும்னா முதலே வரமாட்டான், 1000 இடத்துல சுத்தி தான் நம்ம வருவோம், ஏகப்பட்ட ரூபாய் இடத்துக்கு நாங்க வருவோம். அப்போ உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்த்து வரோம், நீங்க ஏதோ செய்யறீங்க எதிர்பார்த்து வரோம். நீங்களும் திரும்ப திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் வருமா, திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட். நீங்களும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹியூமரல் அல்லது ஒரு எல்லாம் ஒரு ரேடியல் போன், அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை, தேச தைலத்தை கூட தேர்ச்சி விடுங்க, வெந்நீர் கொடுத்துட்டு போனா அவன் எதுக்கு உங்ககிட்ட வருவானே, அது பிசியோதெரபிட்ட போயிடுவானே. ஒரு எம்பிடி ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்ச பிசியோதெரபிஸ்ட காட்டிலையும் பெரிய சித்தா டாக்டர் ஒன்றும் உலகத்துல கிடையாது, ராங்க சொல்ல போறோம். ஆனா சித்தா டாக்டரா இருக்கணும், ஆயுர்வேத டாக்டரா இருக்கணும், வர்மா டாக்டரா இருக்கணும்னா நம்ம இந்த இதை மேற்கொண்டு போகணுங்கிறது தான். எப்படியும் இருக்கலாம்னா நான் வந்து நான் ட்ரெஸ் மாதிரி போடணும், போட்டுருந்துங்க, வேண்டாம் யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா உங்களை வேற மாதிரி பார்ப்போம். நமக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா அவங்க அவங்களோட ஸ்கூலுங்க வேண்டாங்கல, பட் அதுவே ஆண் தன்மையா இருந்துச்சுன்னா வேற மாதிரி பார்ப்பாங்க. நமக்குள்ள வழிமுறைகள் நீங்க தேடணும் அப்படின்னா லேண்ட் மார்க்கோட வைத்தியம் பண்ணாதான் இந்த உலகத்தில் நிற்க முடியும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. சார் நான் இன்னும் வறுமை போட்டிருந்தேன் சார், இந்த வறுமத்துக்கு நான் வைத்தியம் பண்ணேன் சார்னா காது கொடுத்து கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆயிரக்கணக்கான ஜனங்களை குணப்படுத்தக்கூடியது மருத்துவத்துறைக்கு நல்லா இருக்கலாம், மருத்துவ வளர்ச்சிக்கு நல்லா இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. மருத்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது 2 விதத்தில் அடங்கி இருக்கு. அளவுக்கு அதிகமான சமுதாய மக்களுக்கு உதவி செய்யறது, அது கூட அந்த வைத்தியத்துக்கு நல்லது செய்யறது. இது ரெண்டு ட்ராக், ரயில்வே ட்ராக் மாதிரி. கண்முடித்தனமா எந்த வரமும் தெரியாம நோயை சரிப்படுத்துறது ஒரு ட்ராக்கு,
இன்னொரு வர்மம் இருக்குது, இந்த வர்மத்தை தட்டி இப்படி சரிப்படுத்தணும் சார், இது என்னென்ன கேட்குது சார் சொல்றது நாளைய சந்ததியை கூட்டு போறதுக்குள்ள வழிமுறை. இது ரெண்டு வேணும். நீங்க நினைச்சு பாருங்க, கைபாலம் செய்பாலம் மட்டும் இருந்தா போதும் நினைச்சாங்கன்னா இத்தனை நூட்கள் வந்திருக்குமா நினைச்சு பாருங்க. இத்தனை நூட்கள் வர்மத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 2000 நூட்கள் இருக்கு. இத்தனை நூட்கள் வந்திருக்குமா? கைபாலம் இருந்தா போதும் சார், செய்பாலம் இருந்தா போதும் சார் வந்துருக்குமா? இல்ல ஞானத்தை வானத்துல இருந்து வாங்கிக்கலாம் சொன்னோம்னா நம்மகிட்ட இருக்கிற பல இதிகாசங்கள், ஞான புராண நூல்கள், ஆற்றுப்படைகள், 18 திருமுறைகள் வந்திருக்குமா நினைச்சு பாருங்க. ஒரு வழிமுறையோட ஃபாலோ பண்ணுங்கிறதா நம்மளுடைய இலக்கு. அப்படி போனாதான் நல்லது. வர்ம புள்ளிகளுடைய முக்கியத்துவம் கண்டிப்பா நான் சொல்றது 3000 தெரிய வேண்டாம், 1000 தெரிய வேண்டாம், 500 தெரிய வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 100 புள்ளிகளாக இருக்கு. அதுலயும் முக்கியமான புள்ளிகள் குறைஞ்சது ஒரு 50 புள்ளிகளாவது தளப்பாடமா மனப்பாடமா இருக்க தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்ச வரக்கூடிய எல்லா நோயாளிகளுக்குமே 100 புள்ளிகள் பயன்படுத்தி வரலாம். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா நோயாளிகளும் வரணும் இல்ல நம்மகிட்ட இருக்கிற எல்லா நோயாளியும் நம்ம தீட்டு வராங்களா? கிடையாது கிடையாது. ஏதோ கால் சொத்தை, கை சொத்தை, இடுப்பு சொத்தை தான் நம்மகிட்ட வரும். உதாரணம் சொல்ல போறோம். இல்ல அதிகபட்சம்னா அங்க கழிவு விட்ட கேஸ் போகும். வைத்தியர்மார்கள்ட்டையும் நீ சித்தா ஆயுர்வேத டாக்டர் வரக்கூடியது யாரும் ஃப்ரெஷ் பீஸ், லெக் பீஸ் நமக்கு கிடைக்கும் போது ஒரு பீஸும் கிடைக்கும் போது எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா படாதோடு பட வேண்டி வரும். சில சமயம் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க, நம்ம வருத்தப்பட மாட்டாங்க. நாம மட்டும் மாத்தாங்க அப்படியா சாப்பிடுங்க சரியா சார் 6 மாதம் ஆச்சு சார். அப்படியா பரவாயில்ல சாப்பிடுங்க. இந்த பரவாயில்ல ஒரே வார்த்தை பாடிடுறோம். பார்க்கிறோம், நடைமுறையில பார்க்க சண்டை போடுது ஐயா. மனசுட்டு சொல்லக்கூடாது, கண்ணீர் விட்டு நம்ம அழலாம். சில ரோகங்கள் கட்டி பிறகு ஊருக்கு தடப்படுதும். கை காயம் தாண்டி உதிரவாத சூழ்நிலை வந்துடும். இங்கிலீஷ்ல ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வருதான். வெளியே மீட்டிங்ல மாறுதட்டி சொல்லலாம், ஆசிரியப்பட்டு தருவேன்னு உடனே நம்ம பிச்சை எடுக்க வேண்டியது. பேஷண்ட் வரும், அந்த பேஷண்ட் வந்தாலே டாக்டருக்கு பயமா இருக்கு. ஐயோ அந்த அம்மா அதேதான் சொல்லுது, ஏதாவது கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. அதனால முதல்ல வந்த உடனே எப்படி இருப்பீங்கன்னு கேட்க மாட்டான். என்னம்மா ஏன் லேட் இன்னைக்கு, தடவை ஏன் லேட்டுன்னு கேட்போம். முதல்ல குத்தா இங்க இருக்கு, அங்க பிரிச்சிருவோம். எங்கடா குத்தா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை ஒரு சொல்லிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கடைசி நான் சொல்லுங்கம்மா அடிப்போம். அந்த அம்மா சொல்றது நம்ம காது கொடுத்து கேட்போம். நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்டுக்கிட்டு சரி சரிம்மா இன்னைக்கு நான் புதுசா ஒரு மருந்து எழுதுறேன். என்ன மருந்து எழுத போறீங்க? அது ஒரு வாத ராஜச மருந்து எழுதணும்னா ராட்சச வாத மருந்து. அஸ்வகந்தா சூரணம்னா அமுக்கலா சூரணம். ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா மாத்திரணும். திரிபுலா சூரணம்னா முப்பலா சூரணம். இதெல்லாம் டெக்னிக். அது திரிபுலான ஒண்ணு, முப்பலான ஒண்ணு, ஆனா பேரு வேற. அது வாங்கிட்டு போகும் சார். இன்னைக்கு பிராக்டிஸ் எல்லாம் அப்படிதான் சார் இருக்கு. கன்னியாகுமரியில் நாங்களும் கிட்ட 1000 மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்கோம். 850 900 மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்கோம். ஒரு மெடிக்கல் கேம்ப்ல குறைஞ்சது ஒரு 500 பேரை பார்த்துருக்கேன். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்லயே வில்லேஜ் ஊருக்கா போறோம். இந்த வர்ம வைத்தியத்தை நாங்க ஊருக்கா பேசிட்டு இருக்கோம். சில வர்ம வைத்தியம் கவுத்திடுது. லிமிடேஷன் இருக்கு, எல்லாத்துக்குமே லிமிடேஷன் இருக்கு. அதுக்கு என்ன செய்வோம்? முதல்ல எல்லா மருந்தையும் விடுங்கம்மா நீங்க சரியாயிருவோம். என்னென்ன மருந்து சாப்பிட்டு படிமா அவ்வளவு மருந்தையும் விட்டுருக்க சரியா போயிடும். அவ்வளவு மருந்தையும் விட்டுரும் சரியா போயிடும். சரியா பேர் என்ன 4 நாளைக்கு, அதுக்கப்புறம் 5 நாள் எடுத்து வரலாம். சில விஷயங்கள் நீங்க நம்ம இருக்கக்கூடிய சூழல்ல படாத பாடுபட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னோட்டி சர்வே பிரகாரம், கவர்மெண்ட் சர்வே பிரகாரம் மன ரீதியான நோய் காரணங்கள், அதனால வரக்கூடிய நோய்கள் ஆனது வெறும் 32% இருந்தது. மன ரீதியான அதை தொட்டு வரக்கூடிய நோய்கள் 32% இருந்தது. இன்னைக்கு அது 3 மடங்கு, கிட்டத்தட்ட 90% ரோகமே மனோவனை தான். இன்ஃபெக்டிவ் காஸ்ங்கிறது குறைஞ்சி போச்சு. இன்ஃபெக்டிவ் சொல்லக்கூடிய கிருமிகள் தாக்கத்தினால வந்த ரோகங்கள் இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக், பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் போட்டு கொண்டு எடுத்து சரிப்படுத்திடுதான். சிக்கன் குனியா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரோகம் இருக்க மன ரீதியான பிரச்சனை. சில பேர் வரக்கூடியது பார்த்தா எத்தனை வருஷம் ஆச்சு அப்படி வருவாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 3 மாசம் ஆச்சா, 6 மாசம் ஆச்சா சார்? 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷமா சிக்கன் குனியா வந்த காய்ச்சல் வலி, மூட்டு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. சிக்கன் குனியாங்கிறது ஒரு வைரஸ், ஒரு கிருமி அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் 5 நாளா ஓடி போயிடும். ஆனா அதை சாப்பிட்டதுல எத்தனை இருக்கு பாருங்க.
2 வருஷம் வரைக்கும் இருக்கு. பார்த்தோம் இதுக்கு என்னடா வழி தெரிஞ்சு கிட்டத்தட்ட சிக்கன் குனியால வந்து வரக்கூடிய மன உபாதை ரோகங்கள் அதிகம். அதுக்கு வைத்தியம் பண்ணிடலாம். இதுக்கு என்ன செய்வீங்க? சிவகுமார் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல சிவகுமார் என்ன பண்ணுவாங்க? டெய்லி வாங்க அழுத்திட்டு போங்க, நான் சில புள்ளியில அழுத்தி விடுறேன். இல்ல வேற மாதிரி அது என்ன பண்ணுவாங்க? நான் என்கிட்ட ஒரு லேகியம் இருக்கு, ஸ்பெஷல் லேகியம். அந்த ஸ்பெஷல் லேகியத்தை உங்களுக்கு நாளைக்கு தாரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே கடையில போய் ஓடி போய், நாட்டு மருந்து கடையில போய் ஓடி போய் ஒரு அசோகந்தி லேகியமோ தேட்டராமணி லேகியம் வாங்கி கண்ணிக்குள்ள முக்கி வச்சு அந்த லேபிளை கிழிச்சு அதுல அவங்க கை பிரகாரம் வந்து ஸ்கெட்சை வச்சு தேட்டராம் கொட்டை லேகியம் எல்லாம் டிகே லேகியம் எழுதுவார். டிகே அதெல்லாம் ஒரு கோடு எடுத்திருப்பார். டேக் லேகியம் டேக் 2 லேகியம் வச்சிருப்பாரு. அதே பேச்சு வச்சுட்டு அது 150 ரூபான்னு போட்டிருக்கோம். இவர் போட்டுருப்பாரு 600 ரூபா பில்லு. அதில் 600 ரூபா போட்டு சாப்பிடணுமா, அவன் கேட்கணுமா, அதான் வச்சிருக்கான். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா மன ரீதியான பிரச்சனைகள் உபாதைகள் அதிகம் அதிகம். ஒரு லீடிங் டாக்டரா இருப்பாரு, அவர் பக்கத்துல போய் பார்த்தாலும் தெரியும், அவர் பன்னெண்டு லோன் தெரியும். சார் நான் மனதுக்கு சொல்ல வரேன் சார், லீடிங் டாக்டரா இருப்பாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 200 கேஸ் ஹேண்டில் பண்ணுவாரு. எப்படிதான் இவர் ஹேண்டில் பண்றாரா? உட்கார்ந்து பார்த்தா வேண்டியதான். இல்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு பேசியே கொண்ட வேண்டியன்னு பார்த்தோம்னா அவர் பண்ணக்கூடியது கூட பார்த்தா வேற மாதிரி. இது நம்ம பிராக்டிக்கல் நடைமுறைப்படுத்தக்கூடியது. நீங்கெல்லாம் வாழ்க்கை முறையில் நடைமுறையில் இருக்கீங்க, இல்ல நடைமுறைப்படுத்த போறீங்க. எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். போன வாரம் ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பிரச்சனை, இந்த இடத்த லேசா தடை கொடுத்து தைலம் போட்டு லேசா தடை கொடுத்து கொஞ்சம் சூடு வசனம் கொடுத்துருங்க அப்படின்னு. எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் அது போட்டது வலி கண்ணாம ஆயிடுச்சு, முதல்ல உள்ளது பரவாயில்ல போல இருக்கேன்ட்டான். எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அதை வரும். புள்ளி லேசா தட்டி விட்டு லேசா ஒத்தன முடியும். அப்புறம் தப்பா பண்ணிட்டு இல்ல சார் அதெல்லாம் கரெக்டான இருக்கு, இன்னும் 2 நாள் போடியா சார், வேண்டவே வேண்டாம் வலி அதிகமாகிடும் போடியா 2 நாள் போடுதான் சார், கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார், இன்னும் 2 நாள் போடுங்கயா குறைஞ்சிருக்கு சார். இது ஏன் சொல்றோம்னா, ஒரு வர்ம புள்ளிகளை பயன்படுத்தப்படும் பொழுது முதலில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இருக்குங்கிறது அவசியம் இல்லை, எதிர்மறையான விளைவுகள் இருக்கும். ஆனா மனசு தளர்ந்துறாங்க. ஏன்னா நம்ம திடமா இருக்கணும். நம்ம திடமா இருக்கணும்னா முறையான வர்ம கல்வி வேணும், முறையான வர்ம புள்ளிகள் தெரியணும். அதுக்கு வர்ம புள்ளிகளுடைய இடங்கள் தெரிஞ்சாகும். முறையான வர்ம புள்ளி தெரிஞ்ச தைரியமா இருக்கலாம், எதை பத்தி கவலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்களே குழம்பி போறீங்க. அப்படியா, சரியா, நீ அந்த வர்மத்தை புள்ளியை தொட்டாத, நீ அடுத்த வர்மத்துக்கு வா. அப்ப அங்க ஊர்ஜிதம் இல்லை, உறுதிப்பாடு இல்லை, மாறி போயிடும். அவனுக்கு இந்த வர்ம புள்ளி இதுதான் செய், முடிச்சு போச்சு. முட்டுல வழி வந்துட்டு பின்னாடி உள்ள பொறுத்து வர்மத்தையும் குடி, அசத்திரி கர்மத்தை குடி, சந்தி வர்மத்தை தேய்ச்சி விடு, வலி குறையும், முட்டு வலி. இதை தெளிவா இருக்கணும், நோ டவுட், குழப்பவே கூடாது. பின்னாடியில் பொறுத்து வர்மத்தை லேசா அழைச்சி விட்டு, அசகத்திரி கர்மத்தை லேசா குடிச்சு விட்டு, பக்க வர்மத்தை லேசா அழைச்சி விடு, சரியா போகும். சார் நல்ல நடந்துட்டு இருந்தா இப்ப நடக்க வர முடியா, நேர குதிரைமுக வர்மத்தை குடி, குதிரைமுக வர்மத்தை லேசா குடிச்சு தடை விடு, நடக்கணும் இல்லையான்னு பாரு. கால் புலசி வர்மத்தை குடி, பாத சக்கர வர்மத்தை குடி, முடிச்சு போச்சு. இதுக்கு அமெரிக்கால போன ஈஸி. அப்ப நமக்கு அந்த உறுதியான நிலைப்பாடு தெரியும். குழம்பவே கூடாது. கணபதி இவர் இதை சொல்லித்தாரு, காஞ்சிநாதன் ஐயா அதை சொல்லித்தாரு, பிச்சுமணி ஐயா இதை சொல்லித்தாரு, சிவகுமார் ஐயா இதை சொல்லித்தாரு, சிவகுமார் சொல்லித்தாரு, சண்முகன் ஐயா வேற ஏதாவது சொல்லித்தாரு. அது குழம்பவே வேண்டாம். பொதுவான நியதி மாறவே மாறாது. பொதுவான நியதி மாறாம நானாக எப்படி உங்கள்கிட்ட பிரிச்சு பாக்குறேன்னா, ஒரு வர்மத்தை ஏடாகுடமாக சொல்லி ஒரு சீக்கிரத்துல சொல்லும் போதுதான் அங்க பிரச்சனைகளே வருது. புதுசா ஒண்ணு சொல்லி தரும் பொழுது நல்லதுதான். ஆனா அதே சமயத்துல கேட்கக்கூடிய ஆளுக்கு குழப்பமும் இன்னொன்னையும் போட்டு ஒரு நிலைப்பாடு இல்லாம இருந்துச்சுன்னா இந்த கல்வி பிரயோஜனப்படவே கூடாது. 1ஆவதுல இருந்து அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி எதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, அது மாறவே மாறாது. ஏபிசிடி, ஆனாவனம், 1, 2, கணக்கு, கூட்டல், கழித்தல், வகுத்தல், இது மாறவே மாறாது. இந்த 5 வகுப்புலையும் படிக்கிறது தானே நீங்க ஆயுள் காலத்துல படிக்கிறது. அதே மாதிரி இந்த முதல் 5 வகுப்புல படிக்கக்கூடிய அந்த 100 வர்மங்கள் நீங்க தலப்பாடமாக தெளிவாக தெரியுங்கிறதா. இதுல மாற்றவே இருக்கக்கூடாது.
அதுக்காக ராத்திரிக்குள்ள உருக்கட்டணும்னு அவசியமே இல்லை. ஒருத்தரை நிப்பாட்டி வச்சு நீங்களே டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒருக்க வறுமை புள்ளி 101 மொழி விட்டு பாருங்க. 15 நாள் நீங்க பாருங்க, அதுக்கு ஜென்மத்தை மறக்க மாட்டீங்க. ஜென்மத்தை மறக்க மாட்டீங்க. இதுக்கு பிறகு டாக்டரா படிக்கணும். ஆனா தயவு செய்து 106 வறுமை தொல்லைகள்னா இவர் இதை சொல்லியிருக்காரு, இவருக்கு சொல்லியிருக்கிறாரு, இவரை சொல்லினா கிடைக்கிற உங்களுக்கு பெரிய பாடம் தான் கிடைக்கும், குழம்பிதான் கிடைக்கும். குழப்பத்துக்கு போன இடங்கள் இருக்காது. பல நூல்களை தயவு செய்து சொல்ற இன்டர்பிரிட்டேஷன் பண்றோம். நானும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வர்ம சிலபஸ்ல நான் ஒரு ஆசிரியர், பேராசிரியர் பண்றதில்ல. சிலபஸ் கமிட்டி பிஜி டிபார்ட்மெண்ட் எம்பி பண்றதுக்கு சிலபஸ் மேக்கிங் கமிட்டில நான் ஒரு மெம்பர், 4 பேர் பண்றது மெம்பர். பிஜி படிக்கிறவங்களுக்கு சிலபஸ் வரும்போது நாங்க உண்டாக்கிட்டு இருக்கிறோம், சிலபஸ் போட்டு இருக்கோம். பார்த்தோம் கண்ட புக்கை வச்சுக்கிட்டு இந்த பையன் நாளைக்கு தலைமுடி பிச்சு போட்டு போறதுக்கு போற ஏதாவது ஒன்ன வச்சு அதை ஸ்க்ரூட்டனைசிங் பண்ணும். 4 புக்ல இருந்து ஒரு தெளிவான கருத்தை எடுத்து மையப்படுத்தி இதுதான் அப்படி பிக்ஸ் பண்ணும், இதான் அவங்க கத்துக்கிட்டு போடும், இதுதான் நிஜம் அப்படிங்கிறது. சுப்பிரமணிய சார் சொல்ல வர்மா பாயிண்ட்டும் பிச்சிமணி சார் சொல்ற வர்மா பாயிண்டையும் 2 வெவ்வேறு, ஆனா 2 பக்கத்துல இருக்கும். இதுதான்டா திலவத காலம், இதான் திலவத காலம் இதுவே கிடையாது, அதுக்கு ஒரு நெல் அளவு கீழமா அங்கே தான் வந்து என்னடா இது நெற்றி இரு புருவம் நடுத்தண்ணில் நெற்றி புருவம் தான் இருக்கு, 2 புருவத்துக்கு நடுவில் இதாங்க, அப்ப இதாங்க திலவத காலம். புதுசா விளக்கத்தை கொடுத்துருவோம். தமிழ் ஆராய்ச்சியாளர் இருக்காங்க நம்ம ஊர்ல, அவங்கள இந்த மாதிரி நம்மள நல்லவங்க கொலை சொல்றது இல்லை, நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு குழப்பத்துக்காக ஆராய்ச்சி பண்ண, குழப்பம் தான் தெளிவு கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தெளிவா நூல்கள்ல போட்டிருக்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய பல காரணங்களுக்கு அடிக்கிறதுக்கு காரணம் நம்ம நூல்கள் ஒண்ணு மாதிரி இருக்கு. இது குறிப்பா சொல்ல போனா நாடி வைத்தியத்துல, நீங்க நாடி கிளாஸ் வருவீங்க பார்க்கும்போது நாடி கிளாஸ்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு புக்கு 18 சித்திரங்கள் இருக்கிறாங்க, 18 சித்திரங்களும் மாதநாடியை வெவ்வேறு இருக்காங்க. நீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்க? நீங்க வருமத்திலேயாவது கிட்டத்தட்ட ஒரு 70% ஓரளவுக்கு நெருங்கி பார்த்து கடத்துக்கு வருவீங்க. நாடிக்கு என்ன சொல்லுவீங்க? மாத நாடி இப்படி போகணும்னா இன்னொரு சித்திரம் அப்படி இப்படி கொண்டுருவோம். கடைசியில பார்த்தோன்னா முடி மேல பார்க்க முளைக்காது, உள்ள பார்க்க முளைக்கும். வளரப்படி பிரச்சனைகள். தயவு செய்து வந்திருக்க நீங்க போன கிளாஸ்ல வரல, நீங்க சில பேர் வரல போல இருக்கு. நான் எதுவுமே ஒன்றும் நினைக்கக்கூடிய ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா, பணத்தை பொருளை விடுத்துட்டு எங்க டயத்தெல்லாம் விடுத்துக்கிட்டு தான் நாங்கள் தயவு செய்து வந்திருக்கிறோம். இப்ப நீங்க வர்றீங்கன்னா உங்களுடைய பார்வையை எங்களை உற்சாகப்படுத்துதான். ஒவ்வொருத்தருடைய பார்வையும் கத்துக்கணும், பண்ணணும், சரிங்கிற உற்சாக பார்வை தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். நாங்களும் இன்னும் பழைய கால ஆளுக்கு மாதிரி கையை விரல மலைக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கே சொல்லிக் கொடுக்கணும்? ஏன் சொல்லி போயிட்டே இருக்கலாம். ஒரு வருவப்புள்ளி சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு 10,000 வாங்க முடியும். சொல்லித்தரதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. தரதுக்கு நீங்க ஒண்ணு வேண்டாம், நெட்ல உட்காந்து வர்மா எஜுகேஷன் டு ஆல் பீப்புள் சொல்லி நான் உட்காந்து ஆரம்பிச்சோம்னா வரணும்னு அவசியமே இல்லை. பேங்க் அக்கௌண்ட்ல பணம் நிறைஞ்சிட்டே தான் இருக்கும். நான் சொல்ல வரல, இந்த மாதிரி எத்தனையோ ஆசான்மார்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் நம்ம மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த பாடுபடுறோம். ஸோ தயவு செய்து இந்த பெறக்கூடிய வர்மப்புள்ளிகள் எல்லாத்தையுமே என்னென்ன பண்ணுறது எல்லாமே தனியாக ஒரு 10 அல்லது 15 நிமிஷங்கள் நீங்க ஒரு சில அசை போட்டு பாருங்க. அசை போடாம புரட்டி பார்க்காம எதுவும் கிடைக்காது. அல்லது முந்தின நாள் வந்து திருப்பி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். எதையும் நம்ம செஞ்சிடலாங்கிறது இல்லை, அதிநுட்ப சூட்சுமமானது, பயங்கர சிக்கலான ஆன இது. அதே சமயத்துல அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா எடுக்கக்கூடிய நுட்ப முறைகள் நம்மகிட்ட இருக்குங்கிறதையும் மறந்துட வேண்டாங்கிறத நினைச்சுக்கிட்டு இந்த வர்ம புள்ளிகளுக்கு முதல்ல போவோம். இதனுடைய முக்கியத்துவம் வந்து வர்ம புள்ளிகளை தெரிவதற்கு முக்கியத்துவம் வந்து முதல்ல இந்த சமுதாய வளர்ச்சிக்கு, உங்கள் வளர்ச்சிக்கு, இதை 2 மனசுல வச்சுக்கணும். அதான் நமக்கு வேணும். வர்ம புள்ளிகள் இடம் தெரிகிறது வந்து இந்த 2 நோக்கத்துக்காக தான் போறோமே தவிர நம்மளும் இன்னும் பாரம்பரியமா அப்படி இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம இது வரோம். சரி, நம்பர் 1வது கேள்வி யார் இருக்கு? காது கேட்கலையாமா? இன்னும் காது கேட்கல. ஏன் அவங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆகட்டோ? அவன் ஸ்பீக்கர் பாக்ஸ் நல்லா இருக்க, நீ சொல்லப்படி சொல்லுங்கம்மா, மறக்க கூடாதுன்னு சொல்றேன். என்னம்மா?
ரைட். அகதாரை வர்மம், பிறதாரை வர்மம், கீழ் சுழியாடி வர்மம். இதோட லொகேஷன் பல நூல்கள்ல ஒரு டயக்ராம் போட்டு கோடு போட்டு காமிச்சிருப்பான். அது நடைமுறையில் படுத்தும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கும். அகதாரை வர்மம், பிறதாரை வர்மம், கீழ் சுழியாடி வர்மம். யார் வரா? இந்த அகதாரை புறதாரைங்கிறது ஒரு பைபாஸ் வர்மங்கள். இந்த பைபாஸ் வர்மங்கள் எங்க இருந்து எங்க முடிவு வரைக்கும் தான் இருக்கும். அது கூடவே அதோட வர்ம புள்ளிகள் தான். அகதாரை வர்மங்களானது நெஞ்சில உள்ள சுமை வர்மம் அல்லது தும்மி காலம், நெஞ்சு குழின்னு சொல்லக்கூடிய மேல் நெஞ்சு குழை, கழுத்து கீழே வகை குழி இருக்கு இல்லையா, இந்த குழியிலிருந்து ஆரம்பிச்சு தொப்புள் வரைக்கும் அல்லது கல்லடி மூத்திர காலம் வரைக்கும். மூத்திர காலங்கிறது தொப்புள்ள இருந்து 4 விரல் கடைக்கு கீழே அல்லது 5 விரல் கடைக்கு கீழே. இது பூரா அகதாரை வர்மங்கள். பிளீஸ் அண்டர்லைன். இந்த கழுத்து குழி அல்லது நெஞ்சோட மேற்குழி சுமை வர்மம் அல்லது தும்மி காலம். தும்மி வர்மத்தில இருந்து ஆரம்பிக்கப்பட்டு குந்தி வர்மம் அல்லது மூத்திர காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகள். சுற்று போட்டாலும் மறக்கக்கூடாது. அகதாரை வர்மத்தை பண்ண வேண்டியதுன்னா அந்த இடத்துல போகணும். தொப்புள் அல்லது அது 4 விரல் கடைக்கு கீழே, அதுக்கு நேர் நெட்டு கீழே இருக்கிற மூத்திர காலம். இதை மறந்துடக்கூடாது. நம்பர் 2 புறதாரை வர்மம். இது பிடரி குருத்துல இருந்து ஆரம்பிச்சு இளம் குருத்து வர்மம் வரைக்கும். சில பேரு 3ஆவது குருத்து வரைக்கும் பண்ணுவாங்க. பிடரி குழியிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழே தொப்புளுக்கு நேரே பின்னாடி இளம் குருத்து வர்மம். அதுக்கு கீழே 3ஆவது பகுதி இளம் குருத்து வர்மம் வரைக்கும் வச்சுக்காலே போதும். இதுக்கு புறதாரை வர்மம். இதெல்லாம் மறக்கக்கூடாது. சுட்டு போட்டாலும் நினைச்சு மறந்துடக்கூடாது. அடுத்தது சுழியாடி வர்மம். என்ன சுழியாடி வர்மம்? கீழ் சுழியாடி வர்மம். தொப்புளுக்கு நேர பின்னாடி ஒரு 2 விரல் அல்லது 3 விரலுக்கு கீழே இடுப்பு புறத்துல வரக்கூடிய வர்மம். நீங்க கீழே குனிஞ்சீங்கன்னா, முட்டு கீழே குனிஞ்சீங்கன்னா மேல தெரியக்கூடிய முதலாவது தெரியக்கூடிய முட்டு எலும்பு கீழே குனிஞ்சீங்கன்னா ஒரு எலும்பு தென்னும். சுருக்கமா சீக்கிரம் கண்டுபிடிக்கிறான். லேச கை வச்சு அழைச்சி பார்த்துட்டீங்கன்னா முதலாவது ஒரு எலும்பு தென்னி காணப்படும். அதுதான் கீழ் சுழியிறது. அதுதான் அசைத்தன்மைக்கு, அதோட அசைத்தன்மை முடிஞ்சிச்சு. அது கீழே அசைத்தன்மை கிடையாது. அதனால அது கீழ் சுழியான்னு வச்சிருக்கிறாங்க. கீழே குடிஞ்சீங்கன்னா கையை கொண்டு மேல கதவை வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா ஒரு முண்டு நிற்கும். அந்த முண்டு வரைக்கும் உள்ள வர்மங்கள் தான் கீழ் சுழியாடி வர்மம். தொப்புளுக்கு நேர பின்னாடி இருந்து ஒரு 3 அல்லது 4 விரல் கிடைக்கும் கீழே வரைக்கும். சரிங்களா? ஏன்னா பாதி வரைக்கும் தொப்புள் நேரம் இருக்குது இல்லையே. தொப்புள் சில டைன் சில பேருக்கு தொப்புள் பார்த்தா முட்டு கடல இருக்கும். அப்ப எங்க போய் பாக்குறது? சிலருக்கு தொப்புளே இல்லாம ஓட்ட போட்டு வச்சிருக்கோம், மேல பக்கம் ஏறி இருக்கும். அப்ப என்ன பண்றது? அதனால கரெக்டா நீங்க பண்ண வேண்டியது கீழே குனிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல பண்ண முடியாது. சார்லாம் பாருங்க சார், கொஞ்சம் வயிறு லூஸ் பண்ணலாம் சார். இது உங்களுக்கு தொப்பை எனக்கு தெரியும் சார். ரைட். இப்ப பாருங்க, இவங்கள கொஞ்சம் தொப்பை பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 இன்ச்சு தான் கீழே கொஞ்சம் பெருசா இருக்கு விளையுது. அப்ப இவங்க 2 முடிஞ்சா கீழே விளையிட்டு கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையே இல்லாம இவங்க என்ன பண்ணணும்? கீழே குனிஞ்சி பார்த்துட்டு மேல தடவை பார்த்தோம்னா முண்டு தெரியும். முண்டு தெரியாது.
எல்லாருக்குமே தெரியும். அந்த முண்டு தான் சுழியாடி வருமா தான் ஆட்டத்துக்கு மையமான பகுதி. ரைட் ஐயா, ரெண்டாவது கேள்வி. ரைட், ரெண்டாவது வளை முடிந்த வர்மம், சுழியாடி வர்மம், அடுத்தல பேய்ப்புலி வர்மம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 100 120 வகையான வர்மங்கள் பார்க்க போனா அவ்வளவும் மனப்பாடமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வர்மங்கள். வளை முடிந்த வர்மம் யார் வரா? யார் வரா? முதல்ல ஒண்ணுனா பார்ப்போம். வாங்க. ரைட், இவருக்கு பூரா இத்தனை மலை இருக்கு. இதுல மலைப்பாம்பு இருக்கலாம், பெரிய பாம்பு கிடக்கலாம், நல்ல பாம்பு கிடக்கலாம், முதல்ல கூட கிடக்கலாம், கருணாகம் கிடக்கலாம், எல்லாம் சுத்தி சுத்தி இதை கிடக்கலாம். இது ஒரு அடர்ந்த காடு, வளைந்தாலே காடு தான். ரைட், இதுல பாருங்க, இதுல பூரா கை திருப்புங்க. இதுலயுமே நமக்கு கவனிக்கப்பட வேண்டியது, சில பேருக்கு முடி 1 இன்ச்சு வரைக்கும் இங்க வரைக்கும் வளர்ந்து நிற்கும், சில பேருக்கு முடி இதோட நின்று போயிடும். சில பேர் சலூன்களில் போய் நல்லா வலிச்சு எடுத்து ஸ்டேஷனரி வளர்த்து கட்டிட்டு இருப்போம், ஸ்டேஷனரி வளர்த்து கட்டிட்டு இருப்போம். அப்ப அதே மாதிரி என்ன பண்றது, எங்க முடியுதோ அங்கதான் வளை முடிந்த காலம் இருக்கு. அப்ப வளை முடியறதை எப்படி பாக்குறது? அதனால இந்த விவரம் இங்கே வேண்டாம், விளையாட்டுக்கே வேண்டாங்கிறதுக்காக நீங்க நேர வச்சுக்கிடுங்க. இந்த காதுக்கு நேர ரவுண்டு போடுங்க, 2 காதுக்கு நேரே ரவுண்டு போடுங்க. இதுதான் வளைய முடிந்த வரும். காது கீழே உள்ளது, மேல உள்ளது போடக்கூடாது. மேல உள்ளது போட்டா கபாலம், கீழே உள்ளது போடுறது. இந்த காதை வச்சு சொல்லுங்க. ரைட், அடுத்தல மேல் சுழியாடி வரும். சுழியாடி வரும் கழுத்துல, இந்த கழுத்துல பார்த்துட்டீங்கன்னா ஒரு புலி இருக்கும். இதான் பிடரி புலி. இந்த பிடரி புலி லேசா அழுத்திட்டு வந்தீங்கன்னா, கீழே அழுத்திட்டு வந்தீங்கன்னா முதலாவது ஒரு எலும்பு கட்டுப்படும். அதுதான் மேல் சுழியாடி வரும். பிடரி புலிக்கு கொஞ்சம் கீழே நகட்டு வந்தீங்கன்னா ஒரு எலும்பு முண்டு கட்டுப்படும். அதுதான் மேல் சுழியாடி வரும். அடுத்த பேய் புலி வருமோ, ஒரு புலி கிடக்குல்ல, அதுதான் பேய் புலி வரும். ஒரு புலி கிடக்குல கழுத்துல, ஒரு புலி கிடக்குல, இந்த புலி தான் பேய் புலி வரும். பிடரி வருமத்துக்கு கீழே ஒரு புலி கிடக்கும், அந்த புலிக்கு பேரு பேன் புலி. அப்ப அந்த காலத்திலே பேன் இருக்கலாம். கரப்பாம்பூச்சிக்கு 20 லட்சம் வருஷங்கிறான். கரப்பாம்பூச்சியுடைய ஆர்ஜின் பார்த்தா 20 லட்சங்கிறான். அப்போ பேருக்கு அதையும் தாண்டி இருக்கும். பாருங்க சார், பேனை மட்டும் இல்லைன்னா நீங்க பாதி பேர் கடி வாங்கியே சாவாங்க சார். பேனால நல்லது இருக்கு, கொசுனால இருக்கு நல்லது, ஈனால நல்லது இருக்குமா? எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல போகக்கூடிய நாய் இருக்க, அந்த நாய்க்கு ஈரு மட்டும் கடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க, நம்மள கடிச்சு போடும். அதுக்கு சதா 24 நேரம் அது சொரியறதுல தான் முக்கியத்துவம் இருக்கும். அதோட கவனம் கொசுவையும் ஈயும் தான் பிடிக்கிற கவனமா இருக்கும். அது பார்வை விலைக்கு நம்ம பக்கம் வந்துட்டா என்ன நினைச்சு பாருங்க. ஒரு ஆள் நாண்டு போக முடியுமா? அதனால சில பேர் சொறி நாய் வந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படணும், கடவுளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு நல்லது. அது சொறி திடீர்னு ஓடி வந்துட்டு இருக்கோம், டக்குன்னு உட்காந்து பருப்பட்டு அது சொரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்த சமயம் என்ன ஆயிரம் குணம் மாறி போயிடும், மனசு மாறிக்கிறாங்க, வேற எங்கேயோ பார்த்து கவனிச்சிடும். பாதி பேருக்கு காப்பாற்றுறது அதுதான். அதே மாதிரிதான் நமக்கும் ரொம்ப அடிக்க அடிக்கும் போது பார்த்தா தலையை சொரிஞ்சிட்டாங்கன்னா கூல் டவுன் ஆகிறான்னு இருக்கும். சொரியறது கூட கூல் டவுன் தான். இப்போ பேன்புலி இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய விசேஷம். பேன்புலி அடங்கல்னு ஒரு அடங்கல் இருக்கு, அடங்கல் பார்க்கும்போது பார்ப்போம். அந்த அடங்கல் மன ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து பலதுக்கு உபயோகமாகுது. பேன்புலி வருமங்கிறது அந்த புலியில ஃபுல்லா இருக்கக்கூடிய போற பேன்புலி வருமம். கீழே புளிச்சு பார்த்தீங்கன்னா புளி பிடிச்சு போறாங்க. ரைட், அடுத்த கேள்வி. வலை முடிந்த வருமோ, சுழியாடி வருமோ,
மூன்றாவது ரைட். அடுத்து மூணாவது கிளியாட்டு இருக்கு. நாக்கு தள்ளு, கண்ணு தள்ளு, கிளிமேகம். கிளிமேகம் வரணும். அடுத்தது யார் வரா? யாராவது ஒருத்தர் வாங்க. லேடிஸ் அம்மா வாங்க. அம்மா வாங்க. யார் வர போறா? நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன். இதுமா யார் வர போறா? நீங்க வாங்கம்மா. சும்மா வாங்க. காலையில நாக்கு தள்ளிக்கு என்ன அர்த்தம், கண்ணு தள்ளிக்கு என்ன அர்த்தம் பார்த்துட்டோம். இப்ப முதல்ல கிளிமேக வருமோ, கிளிமேக வருமோ திரும்பி எடுக்குமா. கிளிமேக வருமோ கழுத்தை சுரிச்சிட்டீங்கன்னா நீங்களே கை தூக்கிட்டு அப்படியே தடவிட்டே வந்தீங்கன்னா ஒரு உச்சத்துல ஒரு முண்டு தெரியும், உயரமா தெரியக்கூடிய ஒரு முண்டு தெரியும். அந்த முண்டுக்கு பேரு தான் கிளிமேக வருமோ. கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா முதுகுக்கு மேல கழுத்துக்கு கீழே தெரியக்கூடிய ஒரு முண்டுக்கு பேரு கிளிமேக வர்மம். இந்த கிளிமேக வர்மம் இதுக்கு ஏன் கிளிமேக வர்மம் பேர் எடுத்துக்கிறாங்க? இந்த இடத்துல அடிச்சிட்டோம்னா கிளி குரல் போல குரல் மாறும். கிளிமேக வர்மத்துக்கு இந்த இடத்துல நான் ஓகிட்டு ஒரு அடி இது அடிச்சு அடினோம்னா பேச்சு வராம திக்கி 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 பேசக்கூடிய தன்மை வரும். கிளி மாதிரி பேசுறது. எல்லாரும் கிளி மாதிரினா அழகான பேச்சு வரும்னு நினைக்காதீங்க. திக்கி திக்கி பேசக்கூடிய பேச்சு மாதிரி வரும் இந்த இடத்துல அடிபட்டுறதுன்னா. கிளிமேக வருமம், கிளிபாக வருமம் சொல்லக்கூடிய வரணும். இன்னொன்னு இருக்கு, அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு கீழே கிளி பிறை வருமம் இருக்கு. கிளி பிறை, கிளி அலற மாதிரி வரக்கூடிய சவுண்ட் அது. கிளிப்பிறா வருமம் சொல்லக்கூடிய அது வேற. ரைட். இது கிளிமேக வருமம். திரும்பிக்கணுமா? அடுத்தல பாருங்க, நாக்கு தள்ளி வருமங்கிறது தெரியும். இது கொக்கி வருமம். இதுக்கு கீழே இருக்கிறதா நாக்கு தள்ளி வரும். இது ரெண்டும் நாக்கு தள்ளி வரும். இது சென்டர்ல உள்ளது. இப்ப நான் இந்த இடத்த ஓதிட்டு அடுத்த 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 நாக்கு புறம் நல்லா இருக்கும். கண்ணு தள்ளி வருமங்கிறது கரெக்டா திருப்பிக்கிடுங்க. இதுக்கு இது உறக்க காலம். இதுக்கு நேர இந்த புருவத்தை வச்சுக்கிடுங்க. இந்த கண்ணோட முடிவு இதுக்கு நேரம் வச்சுக்கோங்க கரெக்டா. இது கண்ணு தள்ளி வரும். இது கேராக்கு நேர கீழே வந்துச்சுன்னா உறக்க காலம். கேராக்கு நேர கழுத்து பக்கம் வந்துச்சுன்னா உறக்க காலம். கண்ணுக்கு நேர கீழே வந்துச்சுன்னா இந்த கண்ணோட பார்வைக்கு நேரம் அப்படியே கீழே திருச்சிக்கிடுங்க. இதான் நான் கண்ணு தள்ளி வரும். இந்த இடத்துல அடுத்தா கண்ணு தெரியக்கூடிய இருப்பது இருக்கிறது. நீங்க உங்களுக்கு மறக்காம இருக்கணும்னா இதை நோட் பண்ணிடுங்க. இந்த கடை கண்ணுக்கு நேர கீழே பார்க்க சரிவா எடுத்து கோடு போட்டீங்கன்னா தெரியக்கூடிய பகுதி. இந்த பகுதியை நீங்க மறந்துடக்கூடாது. இது எப்படி பயன்படுத்துறது, என்ன நோய்க்கு பயன்படுத்துறது நம்ம அடுத்தடுத்து பார்க்க முடியும். நம்ம போனோம். அடுத்தது நாலாவது கேள்வி. யாருக்கு நாலாவது, அஞ்சாவது, 5 சொல்லுங்க. வாங்க. இது 5. முண்டிரிக்கு வருமோ, பிடரி வருமோ, காக்கட்டை வருமோ? முண்டிரிக்கு வருமோ, பிடரி வருமோ, காக்கட்டை வருமோ? முண்டு இருக்கிய இடத்த பார்த்தோம் காலையிலே. இந்த முண்டு போன்ற பகுதி இருக்கக்கூடிய பகுதி சரியா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இது முண்டு சரியா? அடுத்த நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளக்கணக்கு பேசும்போது கீழே மூச்சுக்குள்ளாக்கி நடுவில் ஒரு புளி மாதிரி கிடக்கும். அந்த பகுதி பிரிக்கிறது முண்டு இருக்கி. அடுத்தது பிடரி வருமம். பிடரி வருமங்கிறது ரொம்ப 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 ஈஸியான போய் தான். இந்த திறவு காலத்துக்கு நேரியா
பாத்திர வேண்டியதான் பின்னாடி. நெத்தி நடுவுக்கு நேரிய பின்னாடி இருக்கக்கூடிய, நெத்தி நடுவுக்கு நேரியா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு. அடுத்தல காக்கட்டை காலம். தோள்பட்டையில் நல்ல உயரமா நிப்பாட்டி வச்சுக்கிட்டு எந்த பகுதி மேலோட்டமா இருக்குதோ மேடா இருக்குதோ அந்த பகுதி காக்கட்டை காலம். ஏன் இதுக்கு காக்கட்டைன்னு பேர் வந்திருக்குன்னு கேட்டோம்னா, காக்கட்டைங்கிறது ஒரு விதமான தொட்டில் மாதிரி, அது ஒரு கட்டை. கிராமப்புறங்களில் அந்த காலத்துல அம்மா அப்பாவையோ ஹஸ்பண்டையோ குழந்தைகளையோ அல்லது மனைவியோ தூக்கிட்டு போறாங்க, அதை தூக்கிட்டு போவாங்க. இன்னும் புனித தலங்களுக்கு போறவங்க, அங்க போறவங்கலாம் முன்னாடியும் ஒரு தட்டு மாதிரி அதை உட்கார வச்சுட்டு அது பேர் காக்கட்டைன்னு பேர். அந்த கட்டை வைக்கிறது பேர் காக்கட்டைங்கிறது. இந்த இடத்துல உள்ள போய் இந்த பகுதி பேர் காக்கட்டை காலம் பேர். இது ஒரு முக்கியமான ஒரு கர்மஸ்தலங்கள். அடுத்து அவ்வளவுதானா? முந்திரிக்கு வருமோ பிடரி வருமோ காக்கட்டை காலம். அடுத்து சார் 6வது அப்படியே வந்திருங்க சார். சீரும்பள்ளி வருமா? அடுத்து முடிச்சு காலம் கொண்டப்பள்ளி. இது எல்லாமே ஒரே நேர்கோட்ட கூடியதான். பாருங்க, கொண்டப்பள்ளி வருமா? இந்த காது நேர அளவு எடுத்துக்கணுங்க. இந்த காது இந்த இருக்கு காது, இந்த காதுக்கு நேரியா நடுப்பக்கத்துல அளவு எடுத்துக்கணுங்க. காதுடைய ஓரத்துல இருந்து இந்த பக்கம் இருந்து அளவு எடுத்தீங்கன்னா அது பேர் உச்சி வருமா? காதுக்கு நடுவுல இருந்து அளவு எடுத்துருங்க கொண்டப்பள்ளி. இது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, ஈஸியா தெரியறதுக்காக. இந்த மாதிரி தெரிஞ்சிட்டீங்கன்னா சில பேருக்கு முடி இருந்தாலும் இல்லைன்னு பிரச்சனை இல்லை, காது இருக்கும். அப்ப மறக்காது. காதனுடைய இந்த சைடுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உச்சி, இந்த சைடுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கொண்டப்பள்ளி. சில பேர் உச்சி வருவத்தையும் கொண்டப்பள்ளி ஒன்னான்னு சொல்லி குழப்பி கிடப்பான். உச்சி வருவத்தையும் கொண்டப்பள்ளியும் ஒன்னு சொல்லிட்டு போட்டு தப்பு கிடையாது, ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா காதுக்குள்ளதான் இருக்கு, இந்த 2 இடத்துக்குள்ளதான் இருக்கு. இது குச்சி வரும். அடுத்த பாருங்க, இதுக்கு நேர பின்னாடி பிடரி வர்மம் இருக்கு. இந்த பிடரி வர்மம் வந்து திலக காலத்துக்கு நேரே நடுவில் இருக்கு. இப்ப அந்த கொண்டப்பள்ளிக்கும் பிடரி வர்மத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதுதான் சீருங்கொல்லி வரும். இதை ஞாபகம். திலக காலத்துக்கு நேர பின்னாடி இருக்கக்கூடியது பிடரி காலம், பிடரி காலத்துக்கும் கொண்டப்பள்ளிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சீருங்கொல்லி காலம். மறந்துடக்கூடாது. இந்த சீருங்கொல்லி காலத்துக்கு 2 பக்கமும் புடச்சிட்டு இருக்குதா? இந்த புடச்சிட்டு இருக்குதா 2 பேருக்கும்? உங்களுக்கு தெரியுதா? இந்த இருக்குல்ல கொங்கு முளைக்கிறது, இதுக்கு பேர் தான் சுவாதி வரும் அல்லது முடிச்சு வரும், பின் முடிச்சு வரும். எல்லாருக்குமே இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது அடுத்த ஸ்டேஜ். இது லொகேஷன் பர்மா பாயிண்ட். என்னென்ன நோய்க்கு எப்படி அடக்கிறது, இது எப்படி சரி செய்யறது, என்னென்ன நோய்கள் வருங்கிறது 2வது. அதுக்கப்புறம் இப்ப லொகேஷன் பாருங்க. சுவாதி வருமங்கிறது இந்த 2 பக்கமும் கொம்பு முளைக்கூடியதா, கொம்பு வருமோன்னு அல்லது கொம்பு வருமோ கொம்பு அது பக்கத்தில் இருக்கக்கூடியதான் முடிச்சு வருமோ அல்லது பின் சுவாதி வரும். ஐயா போலாமா? நீங்க மறந்துட மாட்டேல, உங்க கொண்டபடி ஒரு கொடுத்தா சீரங்குடியில் 2 இருக்கா? அடுத்து 8வது கேள்வி. 7 முடிச்சுக்காலம் அல்லது சுவாதி. கோணச்சன்னி, அளவாடி, கவளி எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு காட்டப்பட கோணச்சன்னி? சிவகுமி சாரை கூட்டுருமா? சார் வாங்க. கோணச்சன்னி வரணும். நம்ம அப்படியே பார்த்தோம். கழுத்தை வெட்டி வரக்கூடிய முதலாவது இடத்துல காட்டக்கூடியது கோணச்சன்னி. எங்க இருக்குது கோணச்சன்னி வருமோ? இதுதான் கோணம்.
இதுக்கு மேல போகுதுன்னா காதடைக்கு போயிடும். இந்த எண்டோட நிப்பாட்டிக்கணும். ரெண்டு பக்கம் உண்டு. அதுக்கு பாருங்க, போன துணியை மட்டும் பாருங்க. கரெக்டா இந்த இடத்துல காதடைக்கு அஞ்சு வந்துடும். இது காதடைக்கு வரணும். அதை இதையும் பிடிக்க வேண்டாம். இதோட நிப்பாட்டிக்கணும். கழுத்த மேல பக்கம் வச்சுட்டு கரெக்டா பார்த்து கடைசி எண்டுல அந்த முண்டு தெரியும், அதை வச்சுக்கிடுங்க. அளவாடி வாய் அசிச்சா அந்த காதுக்கு முன்பக்கம் ஆடக்கூடிய போரி, அதுல காது குறுந்து குத்தில இருந்து ஒரு விரலுக்கு தள்ளி இந்த கேராக்கு நேர கீழே வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கும். சிலர் கேரா தள்ளி வச்சிருப்பாங்க. சிக்கன் சார் இது அளவாடி வரும். இது தட்டிடலாம், இது தட்டி கலட்டிடலாம். அடுத்தால கவளி காலம் எல்லாருக்குமே தெரியும், கையில பார்க்கக்கூடிய கவளி காலம். கோணச்சென்னி அளவாடி முகவாதத்திலிருந்து பக்கவாதத்துக்கு கோணச்சென்னி பயன்படும். இது மேலோட்டமா நம்ம டீப்பா பார்க்கற இடத்துல பார்க்கணும். கவளி வருமோ ஆள், அளவாடி வருமோ கொட்டாய் விடும்போது பிடிச்சிக்கணும். அளவாடி வருமோ பாதி பேருக்கு. நான் யாருக்காவது பிடிக்குமான்னு பார்த்தேன். சாப்பிட்ட உடனே யாருக்கான பெரிய தூக்கு இது போட்டு கொடுத்தாங்க. பிரியாணி சேர்த்து கொடுத்ததுனால சண்டை போட்டுருக்கு. வெறும் தயிர் சாதம் மட்டும் எல்லாரும் கொட்டாய் விட்டுருப்பாங்க. வலி வந்துடும், ஜாயின்ட்டும். அது சில பேர் பார்த்தா ரொம்ப ராகத்தோட கொட்டாய் விடணும். இது அடிமா பார்த்து பிடிச்சிருக்கு. அந்த அளவை அப்படி இப்படி அசாஞ்சிங்க டாப்னு பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் உடம்பு அபரிதமான உஷ்ண வறட்சினால இருக்கிறாங்க, அதுக்குதான் வைத்தியம் பண்ணணும். கொட்டாயை விட்டு வாய் பிடிச்சுக்கிட்டுனா உடம்பு அளவுக்கு அதிகமான உஷ்ண வறட்சினால இருக்கு. எங்கிட்ட சிக்கன் சாப்பிட்டு ஒருத்தம் வந்தான். சிக்கனை அழுக்கட்டாம கடிச்சு, அப்ப என்ன போட்ட கடிச்சு மாதிரி. நான் சொல்ற ஜோக் இருக்குல்ல சார், சிக்கனை கடிச்சு டக்கு நகர்ந்துட்டு. அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட், ஆட்டோ ஆக்சிடென்ட்ல ஒரு அம்மா சைட்ல அடிச்சுட்டான் ஆட்டோக்காரன். இது நகர்ந்துட்டு இந்த அம்மா உருவா போட முடியாது, இன்னும் போட முடியாது. ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்படுத்துவாங்க. கேட்டேன் டீச்சர் வளர்த்துவாங்க அம்மா. ஆபரேஷன் பண்ணது கேட்டதுக்கு அவன் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் கேட்டான். நான் கூட நம்ம கன்னியாகுமரி இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம உடம்புடி கூட நான் இதை எக்ஸ்பிளைன் சொன்னேன். இந்த கேஸ் பார்க்கறதுக்கு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் சரி பண்ணி அனுப்பிடுவோம். 40,000 எங்க இருக்குது, 10 மினிட்ஸ்ல சார் எவ்வளவு ஃபீஸ் சார் கேட்கறாங்க. அதிகபட்சமும் 10 ரூபா அல்லது 30 ரூபா வாங்குறது. கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்ட பிறகு வேல்குமார் அவர்கள் வந்திருக்கிறாரு. நான் மோசடிக்காக செலவு உட்படலை. இது வறுமை பணிப்பு பணம் சம்பாதிக்கிற துறை கிடையாது. எல்லாத்துக்கும் கைப்பு இல்லாத கத்திம்பாங்க. இதுக்கு கத்தி இல்லை, 4 பக்கம் இல்லை, 8 பக்கம் கத்தி உள்ளது. கைப்பிடி இல்லாத 8 பக்கம் உள்ள கத்தி. இதுல பணம் சம்பாதிக்கிற வழிமுறையில இதெல்லாம் ஒரு புண்ணிய காரியத்துக்காக செய்வதை செயல்படும். ரைட். அப்ப கொட்டாய் விடும்போது கோணச்சென்னி அளவாடி வருமங்கள் பிடிக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியம். இது வலியை குறைக்கிறதுக்காக, கவனத்தை மாத்துக்காக கவடி வருமத்தை பிடிச்சிக்கிட்டு திருப்பி விடும், கட்டி விடுறது. இதுக்கு பன்றி வருமத்தை ஒரு தடுத்தட்டு, உருமி வருமத்தை தடுத்தட்டு, பள்ளையில ஒரு தடுத்தட்டி, சிரத்துல தட்டி, அதுக்கப்புறம் அளவாடி வருமத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த மோன அடங்களை பிடிச்சி முகத்தை இழுத்து உள்ள வைக்கணும். இந்த இதை கொஞ்சம் நகண்டு போனதுன்னா சங்கடம். இது வால் கிளாம்பு கிளாம்பு மாதிரி தானே, கிளாம்பு மாதிரி தான் அது மாட்டிருக்கு. அந்த தாடை கிளாம்பு மாதிரி மாட்டிருக்கு. கொட்டாய் விடும்போது சில பேர் நேரே விட்டா கூட அப்படியே மூட முடியும் மாட்டு வலிக்கு தவிர, கொஞ்சம் டிசைனா விட்டவங்களுக்கு அது நகண்டு தள்ளிட்டு எல்லாம் மயிரளவு நகண்டு போனா கூட பெரிய பாடம் வலி இருக்கு. ரைட். அடுத்தது இது ஒரு காமன். கொட்டாய் மட்டும் இல்ல, வெட்டு வர்றவங்க, காக்காவளிக்கு வர்றவங்களுக்கு இது பெரிய பாடம். காக்காவளிக்கு வர்றவங்களுக்கு வாய் இழுத்துட்டு போறப்போ நகண்டு போறது சாதாரண விஷயம். நம்மளாம் அதுக்கு உதவி பண்ணணும். நம்மளே மாதிரி வைக்கிறதும் உதவி பண்ண முடியும். அது ஞாபகம் சார். வாங்க இல்லையா? சரி, திரும்புங்க. ஆசாங்கால வருவதுக்கு வந்தார் பாட்டி. ஆசா பொய்கை காலம், முடியுன்றது பொய்கை காலம். இந்த ஒரு முண்டுக்கு தாண்டி அடுத்த ஒரு குழி இருக்கக்கூடியதான் ஆசாங்காலம் வரும், அல்லது ஆசாமை காலம் வரும். காலனுடைய திருவிருந்துக்கு நேரே கீழே இருக்கக்கூடிய செவிக்குத்தி காலம், அதுக்கு பேரக்கூடாது.
இந்த பகுதி காதுல தெரியுதா பள்ளம்? இந்த பகுதி பொய்கை. முதலாவது கை பொய்கை, ஆசாமை காலம், செவிக்குத்தி, குறுந்து குத்தி. இது புறம் காதுல உடனே வருமா. இந்த பக்கம் கீழே போயிட்டோம்னா இது காதடைக்கு வருமா. சரி, ரைட். சிலவர் குறுந்து குத்தியை காதுக்குள்ள உள்ள ஊற்றி காட்டிட்டு இருப்பாங்க. இதான் குறுந்து குத்தின்னு இருப்பாங்க. தயவு செய்து அந்த இடத்துல கை வைக்க வேண்டாம். அது வெளிப்பக்கமே கை வச்சிடணும். குறுந்து குத்தியில கை வச்சிட்டோம்னா காது ஓடிட்டே இருக்கும் போது. ரைட். இது ஆசாங்காலம். கீழடைப்பு வருமா? ரெண்டு விதமான அடைப்பு இருக்கு. மூலாதாரத்தினுடைய மேல் அடைப்பு ஒண்ணு, மூலாதாரத்தினுடைய கீழடைப்பு ஒண்ணு இருக்கு. சாரி, ஆதாரத்துல மேலடைப்பு கீழடைப்பு. இந்த இடத்தை அடைச்சோம்னா இதுக்கு பேரு மேலடைப்பு நினைக்க கூடாது. மேலடைப்புனா கபாலத்துக்கு போகக்கூடிய நீரோட்ட அடைப்பு, அதான் அதுக்கு பேர் மேல் அடைப்புன்னு பேரு. பிராணவாயு ஓட்டத்தை கபாலத்துக்கு போத நிப்பாட்டுறது, அதுதான் மேலடைப்பு. கீழடைப்புனா உதட்டுடைய கீழ் பக்கத்துக்கு சென்டர்ல நடுவுல, தெரியுதா, இந்த உதட்டுக்கு கீழே சென்டர்ல இதை வச்சு அழுத்தி பண்ணோம்னா கீழடைப்புனா மூலாதாரத்தை க்ளோஸ் பண்றோம், செட்டர் க்ளோஸ் பண்றோம். இது கபாலத்தை செட்டர் பண்றோம், க்ளோஸ் பண்றோம். அது மூலாதாரத்தை க்ளோஸ் பண்றோம். அப்போ மீள இருக்கக்கூடிய 5 ஆதாரங்களை சரிப்படுத்துறது மற்ற வழிமுறைகள். ஸோ மேலடைப்பு வருமா கீழடைப்பு வரும்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மாதிரி வாயில மேல கீழே நினைச்சிடக்கூடாது. பிளீஸ். மேல ஒதுக்கிற மேற்பக்கம் மேலடைப்பு, கீழே இருக்கிற மேலடைப்பு கீழடைப்பு. இந்த ரெண்டுக்கு நேரே உள்ள இருக்கிறதா மேல் செருவாங்க, கீழ் செருவாங்க. இது ரெண்டுக்கு நேரே உள்ள வாய்க்குள்ள இருக்கிறது மேல் செருவாங்க. அது நம்ம கையை விட்டு பார்க்க பண்றது கீழ் செருவாங்க. அமிர்தலாந்தே வருமங்கிறது கரெக்டா இந்த பகுதி ஒட்டு வருமத்துக்கும் கீழ் அடைப்பு வருமத்துக்கும் நடுவுள்ள பகுதி. இதுவும் இதுக்கு நேரே உள்ள பகுதி. நாக்கு மடக்கும். இத வாய மூடுது, வாயை மூடும் பொழுது கரெக்டாக வச்சுட்டேன். அப்போ வாயை திறக்கும் போது ஆணுங்க கரெக்டா நாக்கு மடக்குங்க. இந்த கீழே உள்ள பகுதி பூரா அமிர்தலாந்தே வரும். அமிர்த லாந்தை வருமம் உங்களுக்கு தெரியறதுக்காக வாயை மூடிக்கிட்டு கரெக்டா இந்த இடத்துல வச்சுட்டா போதும். அமிர்தலாந்தே வருமம். இந்த இடத்த அழுத்தம் கொடுத்தாலே அமிர்தலாந்தே வருமம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்த அழுத்தம் கொடுக்கவே ஒர்க் அவுட் ஆகும். போட்டு சார். அடுத்து வாங்க. இப்ப நான் பார்த்தோம் இந்த வர்மத்தை பூரா நீங்க தயவு செய்து மறந்துடக்கூடாது. இப்போ எப்படி இலக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அடுத்த ஸ்டேஜ் இல்லைங்க. பொய்கை காலம் ஒண்ணுமே போடாதீங்க. இந்த காதை மனசுல வச்சுக்கிடுங்க. இந்த காதுக்கு நேரே வந்துட்டீங்கன்னா இதான் பொய்கை. ஒரு பல்லா இருக்காயா, இது பொய்கை காலம். இந்த இடத்துல ஒரு அடி எடுத்துடலாம், இது பொய்கை காலம். செவிக்குத்தி காலங்கிறது இந்த குண்டுக்குழி நேரே பார்த்துட்டீங்கன்னா இதுதான் செவிக்குத்தி. நான் இப்ப அடுத்த பக்கம் ஏறும். ஏதாவது வழி இருக்கா? வழியில் இல்லை, ரொம்ப வழி இல்லை. இது செவிக்குத்தி வரும். காலடைக்கு வருமாங்கிறது நேர். இதை ஞாபகத்துடுங்க. செவிக்குத்திக்கு இதை ஞாபகத்துடுங்க. அந்த குருந்தை ஞாபகத்துடுங்க. குருந்துக்கு நேரையா இந்த சைடுல முதல்ல வரக்கூடிய குழி, அதுக்கு கீழே ஒரு குழி இருக்கு, அது வேற. இந்த காதுக்கு மேல அப்படியே கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா பொடி குழியா இருக்கும். நீங்க குழினா ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ள இருக்குன்னு வச்சுக்க கூடாது. அதை பத்தி சரியா? அதுவும் உங்களுக்கு சரியா பார்க்க முடியலைன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. இந்த கண்ணை வச்சுக்கிடுங்க. இங்க இருந்து நெட்டுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. சரி குத்தி கண்ணை முடிக்கிட்டு இங்க இருந்து நெட்டுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. அவ்வளவுதான். அடுத்தால காலடைக்கு வரும்ங்கிறது இதுதான் காலடைக்கு வரும். காதுக்குள்ள போயிட்டா சரியா? இதான் காலடைக்கு வரும். அடுத்து வாங்க. மேலடைப்பு முன்பேரி முன்பேரி
ரைட். மற்றது நான் பார்த்துக்கிறேன். மேலடைப்பு வருமா இருக்கு. அப்புறம் அவருக்கு கீழே பார்த்தோம். இது உதட்டுல கரெக்டா சுருமுனைக்கு கீழே அதுக்கு நேரே வந்தீங்கன்னா இதுதான் மேலடைப்பு வரணும். இந்த மேலடைப்பு வரும்பத்தை மேல் நோக்கி தான் அழுத்தணும். இப்படிதான் அழுத்தம் கொடுக்கணும் வரும்பத்துக்கு. நீங்க எப்படி அழுத்தினீங்கன்னா பல்லோட சேர்ந்து அது கூட கொஞ்சம் புண்ணாயிடும். இதை ஏந்துறது இப்படிதான் ஏந்தணும். இதான் ஏந்தணும். இது என்ன அடுத்த கொடுக்க மூக்குல கண்ணு காது வாயில் உயிர் சுறுசுறுன்னு வந்துடும். ஷட்டர் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஷட்டர் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது மேல் நோக்கி அழுந்தணும். அடுத்தால குறுக்கு குற்றி. இது காதுல குறுக்கு பகுதி. இதை எல்லாரும் ஒரு பக்கமும் குத்துவாங்க. ஆனா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது இந்த குத்துக்கு கரெக்டா இந்த பகுதி. அடுத்தால கொம்பேரி. நான் சொன்ன மாதிரி 2 கொம்பு இருக்கு. இது கொம்பு, இது கொம்பேரி வரணும். இந்த கொம்பேரி வரும்போது என்ன பண்ணணும்னா அப்படி மூக்குக்குள்ள நம்ம கையை விட்டுறணும். விட்டுட்டு அப்படி ஏற்றி விட்டாச்சுன்னா விஷம் ஏறுற மாதிரி ஏறும். இன்னும் அழுத்தம் கொடுக்க. இது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா இந்த 2 கையும் 2 விரலும் மேல பக்கம் வச்சுக்கிட்டு லாடா மூக்கு பக்கத்தை வச்சுக்கிட்டு இதை ஏந்தி விட்டாலும் முடிஞ்சிடும். இது கொம்பேரி. இது கொம்பேரி. அதுக்கப்புறம் காலில் உள்ள கொம்பேரி உங்களுக்கு இருக்கு. அது நம்ம அடுத்த கால வரும்போது பார்ப்போம். தேங்க்யூ. இதுதான் கொம்பு. கொம்பு. அடுத்து எத்தனாவது பாயிண்டியா? 12 இருக்கு. 11. வாங்க. என்னம்மா ஒட்டு வருமா? சுருமுனை வருமா? வாங்க. ஒட்டு வருமா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். கரெக்டா நடு மூக்குக்கு நேரே கோடு போட்டு ஒரு நேரே கோடு போட்டு ஓடிவிட போய். ஏன்னா சில பேருக்கு ஒத்த நாடியா இருக்கும், சில பேருக்கு எட்ட நாடியா இருக்கும், குளறுபடி இருக்கும். நீங்க அந்த குளறுபடிலாம் மறக்க என்ன பண்ணணும், மூக்குக்கு நேரே கோடு போட்டுருக்கு. மூக்குக்கு நேரே கோடு போட்டு இந்த நுனி பகுதி கூட தான் ஒட்டு நாடி ஒட்டு வரும். அடுத்தத நாடி அடி இடங்கள் இதுக்கு நேரிய கீழே திருப்பு கிடைவீங்க. இதான் நாடி அடி. இதுக்கு நேரிய கீழே நாடி அடி. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும், பிடிச்சு பார்த்தா அப்படி தெரியும். அடுத்தது சுழுமுனை வருமோ. இந்த சுழுமுனை வருமோ. இந்த அம்மையா சும்மா வந்துட்டு போகுது. அதனால இந்த அம்மா கொஞ்சம் ஏற்றி விடும். கொஞ்சம் அறிவு ரொம்ப ஓவரா ஆகணும். அம்மா வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? லேசா வலிக்க? ரொம்ப வலிக்கா? ரொம்ப வலிக்கா? சரி நீங்க பிரெயின் பாருங்க ஓவரா டெவலப் ஆகும். சுழுமுனை வருமத்தை மேல் நோக்கி திறக்கணும். மூக்கு நடுவில் அடியில் இருக்கு. சரியா? சுழுமுனை வரும்போது மூக்கு நுனி கொம்புல இருந்து கீழே வரைக்கும் சுழுமுனை வரும். அதான் உள்ளார்ந்த அழுத்து தேவை. அவங்க திறந்து கட்டுக்குமா? வா யாரையும் சும்மா இருக்காருன்னு பாக்குறேன். இது கொம்பேரி வருமம். இந்த கொம்பேரி வருமத்தில இருந்து கீழே வரைக்கும் இருக்கிறது பூரா சுழுமுனை அடிதான். சுழுமுனை அடி வரைதான். இது இடது சுழுமுனை, இது வலது சுழுமுனை. இது எல்லாமே சுழுமுனை ஏரியா தான். அதில் சந்தேகமே கிடையாது. இது சுழுமுனை அடி. இப்ப நம்ம என்ன பண்றோம், திறக்க போறோம்னா உள்ளார்ந்த ஏத்தணும். சாரி கொஞ்சம் போதுமா? இதுக்கு மேல வேண்டாம்ல. அப்படியே நமக்கு உயிரோட்டத்துல ஏறும். இந்த சுழுமுனை வரும சோதனைன்னு ஒரு சோதனை இருக்கு. அதுக்கு பேர் சோதனை அடங்கல் பேர். சோதனை அடங்கல் பேர். ஒருத்தன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது கூட இந்த மூக்குக்குள்ள விட்டு இதை விட்டு தெண்ணி எடுத்தோம்னா கடை உடம்பு பூரா வேட்டு கொட்டிடும், கண்ணில் நீர் வடிஞ்சிடும். இதுக்கு பேர் சோதனை அடங்கல் பேர். அதை நம்ம அடங்கல் பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்தது கேள்வி வாங்க. சொல்லுங்க. கண்ணாடி வருமோ. ராடமூர்த்தி கடைக்கண். நானும் அப்ப வச்சு பார்த்துட்டே இருக்கேன். என் கால் வலிக்குது, நான் என்ன செய்யலாம்னு தெரியல. அதனால அவர் மேல போட்டது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நம்ம பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், குடிச்சுக்கிட்டேன்.
கடைக்கன் வருமம், நட்சத்திர காலம் எல்லாம் நீங்க பார்க்க போறப்போ இப்படி சரிச்சிடணும். தடவு முறைகளுக்கு பார்க்கறதுக்காக தேவையில்லை. இழப்பம் வரும்போது தொடையின் நடு கொண்டு அழுத்தி தான் அந்த இடத்த பார்க்க முடியுது. அது ஆண்னாலும் பரவாயில்ல, பெண்ணாலும் பரவாயில்ல. ரைட். இப்ப நம்ம பார்க்கறது கடைக்கண் வருவோம். முதலாவது பார்க்க போறது இது கண்ணோட உருவத்தினுடைய கடைசி, இது இதனுடைய கடைசி. கரெக்டா இது கடைக்கண் வருவதுங்கிற கோயில். இது கடைக்கண் வருமம். அடுத்த லாடமூர்த்தி வருமம். லாடமூர்த்தி வருமங்கிறது திரவிட வருமத்துக்கு கொஞ்சம் கீழே, திரவிட வருமத்துக்கு கொஞ்சம் கீழே. இது லாடமூர்த்தி வருமம். இங்கேயும் ஒரு லாடமூர்த்தி கிடக்கு மூக்குல பக்கமும், அதை வேண்டாம், நீ இந்த லாடமூர்த்தி மட்டும் பாத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி காலையில சொன்ன மாதிரி மூர்த்தினா 3 டைப் கிடக்கு. மேல் மூர்த்தி கிடக்கு, கீழே மூர்த்தி கிடக்கு, பெரிய மூர்த்தி. இது லாடமூர்த்தி வரும். அடுத்தது கண்ணாடி வருமம். கண்ணாடி வருமம் கரெக்டா நினைச்சுக்கிடுங்க. பக்கத்துல வருது. இந்த இடத்துல ஏற்ற அடிச்சால உடஞ்சி போகக்கூடிய பகுதி, இதெல்லாம் கண்ணாடி காலம். சரியா ஐயா? இன்னும் ஒரு பிரச்சனை இல்லையா ஐயா? பிரச்சனை இல்லையா? மூக்குல குத்து விட்டா ரத்தம் வந்துருமாங்க. ஏண்டா வராடா மூக்குல குத்து விட்டா உடம்பு ரத்தம் வரும்னா, இந்த கண்ணாடி காலத்தை பல விதத்தை பயன்படுத்துவாங்க. பார்வை திறன் மேம்படுத்துதல் இருந்து கண் அசைவு பயன்படுத்துறது. முகவாதம் ஒரு பக்கம் இழுத்து வச்சுட்டு இருக்கு, கண்ணு ஒரு பக்கம் மாறி போய் கிடக்குன்னா கண்ணாடி மூர்த்தி பயன்படுத்தலாம். அது கடக்கூடிய முறையில் அது நம்ம வர்மம் படிக்கும் போது பார்க்கலாம். பயன்கள் இலக்கு முறையில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பிடிச்சிருக்கிறது சரியான அளவு. இந்த இடத்துலயே என் கையை பிடிச்சிட்டு ஓவிட்டு பிடிச்சிட்டோம்னா கீழே ஒரு காயத்தை பிடிச்சிக்கலாம். சார் போயிட்டோம். அடுத்து மூர்த்தி, காம்போதி, கொற்கை வருமம். மூர்த்தி வருமம் காலையிலே பார்த்தோம். 3 இடங்களை, பிங்களை, சுடுமணி 3 சேர்த்து இருக்கக்கூடிய வருமங்கள். காம்போதி காலம், காம்போதி காலம் வருது. கண்ணோட புருவம், கண்ணோட கீழ்ப்பகுதி, மூக்கோட அடிப்பகுதி, இது எல்லாம் சேர்ந்து நெட்டுக்கு வரக்கூடிய ஒரு இடத்தோட பகுதி. இது காம்போதி காலம். கண்ணுடைய பகுதியும் மூக்கினுடைய பகுதியும் சேர்ந்து வரக்கூடிய பகுதி. மறந்துடக்கூடாது. கொற்கை காலம் சொல்லக்கூடியது கொற்கை. திரும்பிடுங்க சார். மிருகங்கள் அட்டாக் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஏரியா. மிருகங்கள் அட்டாக் பண்ணக்கூடிய மிருகங்கள் ஏரியா. இந்த காதுல இருந்து அவங்க கைக்கு 4 விரல் மேல எடுத்துக்கங்க. 4 விரல் மேல எடுத்துக்கிட்டு இந்த சைடு இருக்கக்கூடியதான் கொற்கை காலம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துல தான் எதுவுமே டப்புன்னு அடிக்கும். மிருகங்கள் அட்டாக் பண்ணக்கூடியது கொற்கை காலம் சொல்லக்கூடியது. காதுல இருந்து மேல் விரலுக்கு எடுத்து இந்த பஞ்சமுக நரம்பு மையம், பஞ்சமுக வருமம் இருக்கு. இந்த வருமத்துக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கொற்கை வருமம் இருக்கு. இந்த வருந்தம்னா மிருகங்கள் அட்டாக் பண்ணக்கூடிய மெயினான ஒரு ஏரியா. அடுத்து வாங்க வாங்க. வாங்க. என்னமா புருவ வருமம், நேம வருமம், பச்சி வருமம். புருவ வருமத்துக்கு இன்னொரு பேரு பூச்சாந்திர வருமம். இது பூரா புருவ ஏரியா. இதுல கை கொண்டு தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல பள்ளம் வரும். உங்களுக்கு தெரிஞ்சா பள்ளம் தெரியுதா? இதுதான் புருவ வருமம். கை கொண்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் கிடைக்கும். அந்த பள்ளத்துக்கு தான் பூச்சாந்திர வருமம் அல்லது புருவ வருமங்கிறது. அதுக்கப்புறம் நேம வருமங்கிறது திலந்த வருமத்தில இருந்து எங்க திலர்ந்தம் மேல ஆரம்பிக்கிறோமோ, எந்த இடத்துல மேல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடம் தான் நேம வருமம். இந்த நேம வருமத்துக்கும் திலந்த வருமத்துக்கும் கொஞ்சம் நடுப்பட்ட பகுதியில தான் பச்சி வருமம். பச்சி வருமம்னா என்னது? உடம்புல உள்ள சகல வாயுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி. பச்சை வருமம்னு ஒரு வருமம் உண்டு, அது பிரிச்சு பார்க்கக்கூடியது. அதுவும் திலந்த வருமத்துக்கும் நேம வருமத்துக்கும் நடுவில் தான் இருக்கு. அதுதான் இடங்களை, பிங்களை, அந்த 3 பிரிஞ்சு
ஒன்னா சேரக்கூடிய இடத்தோட பகுதி. உடம்புல சகல வாயுக்களையும் கட்டுப்படுத்தி திரியக்கூடிய போய் தான் பச்சி வர்மம் பேரு. பச்சை வர்மம் வேற, பச்சை வேற, பச்சி வேற. பச்சினா வாயுக்களை கலை செய்யக்கூடிய வர்மம், பச்சைம்னா ஒரு தலையா பிரிஞ்சு போகக்கூடியது. ரெண்டு சேர்ந்து இருந்தது அந்த இடத்துல லைட்டா பிரிஞ்சு வரக்கூடிய வர்மம். இது எல்லாமே இந்த திரள காலத்துல இருந்து இந்த நெற்றி வர்மத்துக்குள்ளதான் இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. இது நெற்றி வர்மம், நெற்றிக்கு நடுவுக்குள்ளதான் இருக்கிறத மறந்துடக்கூடாது. மூர்த்தி, காம்போதி, கொற்கை வர்மம். மூர்த்தி வர்மம் காலையிலே பார்த்தோம். 3 இடங்களை, பிங்களை, சுடுமணி 3 சேர்ந்து இருக்கக்கூடிய வர்மங்கள். காம்போதி காலம், காம்போதி காலம் வருது. கண்ணோட புருவம், கண்ணோட கீழ்ப்பகுதி, மூக்கோட அடிப்பகுதி, இது எல்லாம் சேர்ந்து நெட்டுக்கு வரக்கூடிய ஒரு இடத்தோட பகுதி. இது காம்போதி காலம். கண்ணுடைய பகுதியும் மூக்கினுடைய பகுதியும் சேர்ந்து வரக்கூடிய பகுதி. மறந்துவிடாது. கொற்கை காலம் சொல்லக்கூடியது கொற்கை திரும்பிடுங்க சார். மிருகங்கள் அட்டாக் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஏரியா. மிருகங்கள் அட்டாக் பண்ணக்கூடிய மிருகங்கள் ஏரியா. இந்த காதுல இருந்து அவங்க கைக்கு 4 விரல் மேல எடுத்துக்கங்க. 4 விரல் மேல எடுத்துக்கிட்டு இந்த சைடு இருக்கக்கூடியதான் கொற்கை காலம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துல தான் எதுவுமே டப்புன்னு அடிக்கும். மிருகங்கள் அட்டாக் பண்ணக்கூடியது கொற்கை காலம் சொல்லக்கூடியது. காதுல இருந்து மேல் வரைக்கும் எடுத்து இந்த பஞ்சமுக நரம்பு மையம், பஞ்சமுக வர்மம் இருக்கு. இந்த வர்மத்துக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கொற்கை வர்மம் இருக்கு. இந்த மிருகங்கள் அட்டாக் பண்ணக்கூடிய மெயினான ஒரு ஏரியா. அடுத்து வாங்க வாங்க. என்னமா புருவ வருமம், நேம வருமம், பச்சி வருமம். புருவ வருமத்துக்கு இன்னொரு பேரு பூச்சாந்திர வருமம். இது பூரா புருவ ஏரியா. இதுல வந்து கை கொண்டு தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல பள்ளம் வரும். உங்களுக்கு தெரிஞ்சா பள்ளம் தெரியுதா? இதுதான் புருவ வருமம். கை கொண்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் கிடைக்கும். அந்த பள்ளத்துக்கு வந்து பூச்சாந்திர வருமம் அல்லது புருவ வருமங்கிறது. அதுக்கப்புறம் நேம வருமங்கிறது திலத வருமத்தில இருந்து எங்க திலர்தம் மேல ஆரம்பிக்கிறோமோ, எந்த இடத்துல மேல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடம் தான் நேம வருமம். இந்த நேம வருமத்துக்கும் திலத வருமத்துக்கும் கொஞ்சம் நடுப்பட்ட பகுதியில தான் பச்சி வருமம். பச்சி வரும்னா என்னது? உடம்புல உள்ள சகல வாயுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி. பச்சை வருமம்னு ஒரு வருமம் உண்டு, அது பிரிச்சு பார்க்கக்கூடியது. அதுவும் திலத வருமத்துக்கும் நேம வருமத்துக்கும் நடுவில் தான் இருக்கு. அதுதான் இடங்களை, பிங்களை, அந்த 3ம் பிரிஞ்சு ஒன்னா சேரக்கூடிய இடத்தோட பகுதி. உடம்புல சகல வாயுக்களையும் கட்டுப்படுத்தி திரியக்கூடிய போய் தான் பச்சி வர்மம் பேரு. பச்சை வர்மம் வேற, பச்சை வேற, பச்சி வேற. பச்சினா வாயுக்களை கலை செய்யக்கூடிய வர்மம், பச்சைம்னா ஒரு தலையா பிரிஞ்சு போகக்கூடியது. ரெண்டு சேர்ந்து இருந்தது அந்த இடத்துல லைட்டா பிரிஞ்சு வரக்கூடிய வர்மம். இது எல்லாமே இந்த திரள காலத்துல இருந்து இந்த நெற்றி வருமத்துக்குள்ளதான் இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. இது நெற்றி வருமம், நெற்றிக்கு நடுவுக்குள்ளதான் இருக்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு வருமம் கிடைக்கும். நம்ம திரள ஆரம்பிக்கணும். நீங்க வச்சிருக்கா கரெக்ட், அதான் கரெக்ட். போட்டு அடுத்து வாங்க. நட்சத்திர காலம் எல்லாருக்குமே தெரியும். நட்சத்திர காலம் யாருக்கா தெரியாம இருக்காங்களா? நட்சத்திர காலம் ஜாதகம் காட்டிருங்க. நட்சத்திர காலம் தெரியாத யாரா இருக்காங்களா? யாராவது தெரியாம இருக்காங்களா? இந்த இடம் வந்து மோசமா உள்ள வரணும். இது படுவர்மத்தில் வரக்கூடியது. முன் சுவாதி வருமம் இந்த புருவ வருமத்துக்கு நேரே மேல. நாங்க பின்னாடி பின் சுவாதி வருமம் அல்லது முடிச்சு வருமம் சொன்ன ஞாபகம் இருக்கா? கொம்பு குத்தி இருக்கிறது இது பின்னாடி, இது முன்னாடி. அதுக்கு நேர முன்னாடி இருக்கக்கூடியது. இந்த பாருங்களா,
இந்த புருவத்துக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்கு. அந்த புருவத்துக்கு நேர மேல முடிய ஆரம்பிக்கிற இடத்துல முன்சுவாதி, இதுக்கு பின்னாடி இருக்கிறது பின்சுவாதி. ரெண்டு கையும் பாருங்க, அப்படி திரும்பிடுங்க, பாத்தீங்கன்னா தெரியும். முன்சுவாதி, இது பின்சுவாதி. அடுத்ததா பாருங்க பால வருமம். பால வருமம்னா இந்த கொம்பேறி வருமத்துக்கு மேல இந்த பகுதியில் கண்ணாடி வருமத்துக்கு கீழே இந்த பகுதி பேர் பாலம். இது பால வருமம். இது கொம்பேறி வருமத்துக்கு கீழே, மேல கண்ணாடி வருமத்துக்கு கீழே, இது புறம் பால வருமம். சரியா? அடுத்து வாங்க, அடுத்துல பாருங்க நாய் இருப்பு வருமம். அது எங்க சார் நாய் இருப்பு வருமம் எங்க கிடக்கும்? நாய் எப்படி உட்கார்ந்துருக்கும்? அப்ப எங்க இருக்கு நாய் இருப்பு வருமம்? திரும்பி பட்டக்ஸ் மசில்ஸினுடைய ஒரு பகுதி. கரெக்டா நாய் குத்த வச்சு உட்கார்ந்துருந்தோம்னா தரையில படுமே, அதான் நாய் இருப்பு வருமங்கிறது. கீழ் சங்கதிரி எங்க இருக்குது? நம்ம அப்படியே பார்த்தோம். கீழ் சங்கதிரி காலம் எங்க இருக்குது? கீழே குனிஞ்சுக்கிட்டு மேல ஒரு முண்டு மாதிரி தெரிஞ்சது இல்லையா, அந்த முண்டு தான் கீழ் சங்கதிரி காலம். திலகர வருமங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு புருவத்துக்கு நடுவுல, ரெண்டு புருவத்துக்கு நடுவுல, அது நெல்லு சைஸ்ல. நெல்லு சைஸ்னா இப்படி பார்க்க நெல்லு சைஸா, இப்படி பார்க்க நெல்லு சைஸான்னு இருக்கும். நம்ம பாக்குறது இப்படி பார்க்க நெல்லு சைஸ், ஏன்னா இணைக்கக்கூடிய பாலம் அது. இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. ஒருத்தர் பிஹெச்டி பண்ற மாதிரி இதுக்கு கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு விரோத காலத்திலே படுவரும் 12மே இன்னும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சார் நெல் அளவு நெல் இப்படி கிடைமட்டமா நேர்மட்டமா? கிடைமட்டம், மறந்துடக்கூடாது. சார் அடுத்த கேள்வி, எள்ளு வருமம், தூக்கு முனை கூட்டு வருமம், ஆயக்கால வருமம், நரவு எள்ளு வருமம், அல்லது நரவு குற்றி நரங்குற்றி வருமம், தூக்கு முனை வருமம், ஆயக்கால வருமம். இது எல்லாமே எங்க இருக்கு கேட்டோம்னா தொப்புள் பகுதிக்கு கீழே, ஒரு விரல் கடைக்கு கீழே தான் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு நரவு எள்ளு வருமங்கிறது மசில்ஸ் ரொம்ப இருக்குன்னு தெரியாது. இடுப்பு சதைக்கு மேல இந்த முள்ளெலும்புக்கு இந்த குச்ச நுனி இருக்குது. இதுக்கு பேர் தான் தூக்கு முனை கூட்டு வருமம், அல்லது குயில் கூட்டு வருமம். குயில் கூட்டு வருமோ அல்லது தூக்கு முனை கூட்டு வருமங்கிறது குச்ச நுனி. அதுக்கு ரெண்டு பேர் இருக்கு. குயில் கூட்டு வருமமோ தூக்கு முனை கூட்டு வருமமோ ஒன்றுதான். இதுல இருந்து ரெண்டு விரல் கடைக்கு கீழே தான் நரங்குற்றி வருமம்லாம் இருக்கு. இதெல்லாம் நரங்குற்றி வருமம். நல்ல லீனா இருக்கு, பார்த்தா முண்டு முண்டா தெரியும் இந்த எலும்பு. இது பூரா நரங்குற்றி வருமம். ஆயக்கால வருமங்கிறது படுத்துக்கிட்டு நமக்கு பிறப்பு உறுப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய வருமம். இப்படி பார்க்க இங்க இருந்து சொல்லலாம். இது அப்படின்னா இந்த தூக்கு முனை கூட்டு வருமத்துக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா நரங்குற்றி வருமம். ஆயக்கால வருமம் அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி, இது ஆயக்கால வரும். இதுக்கு நேரம் முன்பக்கமும் இருக்கு. இதுக்கு நேரம் முன்பக்கம்னா கரெக்டா அடி வயிற்றுல காலத்துக்கு சேரக்கூடிய இடத்துலையும் ஆயக்கால வருமா இருக்கு. நல்லா குனிஞ்சிருந்து நீங்க தப்பா நினைக்கலன்னா ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு பாத்துட்டீங்கன்னா கீழே இருக்கிற குச்ச நுனி குயில் கூட்டு வருமம், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு நேர மேல கொஞ்சம் ஒரு விரலக்கடி தூக்கிட்டு ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா எலும்பு சல்லட மாதிரி முண்டு முண்டா இருக்கும். அதுக்கு பேர் தான் நரங்கு குற்றின்னு பேர். நரங்குற்றி அல்லது நரவு எள்ளுன்னு பேர். அதுல இருந்து ஒரு விரலக்கடி தள்ளி பறந்து இருக்கக்கூடிய பகுதிதான் ஆயக்காலை வருமங்கிறதுடைய. இதை நீங்க எல்லாரும் பார்க்கலாம், ஃபீல் பண்ணணும். ஒரு படமும் போட்டு காட்டுவோம் நம்ம கடைசியில எல்லா ரியலா என்னென்னங்கிறதுக்கு. இப்ப நம்ம இடத்த லொகேஷன் கடைசியில ஓவரால் ரீகலெக்ட் பண்ணும் பொழுது எக்ஸாக்டா நான் போட்டோலாம் போட்டு காட்டணும், படம் போட்டு காட்டணும். அடுத்தது நரவு எள்ளு வரும் அல்லது நரங்குற்றி வரும், ஆயக்கால வரும். இன்னொன்று குயில் குயில் கூட்டு வருமா, குயில் கூட்டு வருமா அல்லது தூக்கு முனை கூட்டு வரும்.
சார் வாங்க. வாங்க வாங்க. சரி, அடுத்தது பாருங்க, இளங்குருத்து வருமம் கேட்க வேண்டாம். தொப்புளுக்கு நேர பின்னாடி, அதான் இளங்குருத்து வருமம். தொப்புளுக்கு நேர பின்னாடி இருக்கிறது இளங்குருத்து வருமம். வாயு காலம், வாயு காலம் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இந்த கூம்பு இருக்குது. இந்த கூம்பு வருமத்துக்கு நேரியா பின்னாடி கூம்பு வருமம் மறுகாலம் இருக்கு. கூம்பு வரும் மறுகாலத்துக்கு கொஞ்சம் ஒரு விரல் கிடைக்கு கீழே. இளங்குருத்து வருமத்தில இருந்து ஒரு 4 இருந்து 5 விரல் கிடைக்கு மேல, இங்க இருந்து 4 இருந்து 5 விரல் கிடைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி தான் வாயு காலம். இந்த வாயு காலங்கிறது ஒண்ணே கிடையாது, இது பூராவே வாயு காலம் தான். இது எல்லாமே வாயு காலம் தான். வாயு காலங்கிறது எக்ஸாக்ட் லொகேஷன் ஒரே இடம் மட்டும் கிடையாது. எந்த ஒரு பிடிக்கும் வாயு காலத்தை பிடிக்கக்கூடிய பக்குவங்கள்லாம் உண்டு. கரெக்டா இதுக்கு சொல்ல போறோம்னா முள்ளெலும்பு தண்டுல T10 அல்லது T11 அதை ஞாபகம். 11வது முள்ளெலும்பு தண்டு 10வது முள்ளெலும்பு தண்டு தான் வாயு காலம். கச்சை காலம் அப்படிங்கிறது செப்பு இருக்குது. இந்த செப்பு பகுதி இருக்கு. இந்த செப்பு பகுதிக்கு மேல சுத்தி இருக்கக்கூடியது பூரா கச்சை காலம். கச்சை காலம் ஒரு வருமம் கிடையாது, சுத்தி இருக்கக்கூடியது பூரா கச்சை காலம் தான். இந்த இடத்துல அடிப்படையில் கச்சை வருமா, இதுக்கு நேரம் இங்க அடிப்படையில் கச்சை வருமா, இந்த இடத்துல அடிப்படையில் கச்சை வருமம் தான். இந்த இடத்துல ஃபுல்லா இருக்கிறது பூரா கச்சை வருமங்கள். அந்த செப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்புல இடுப்பு மேல இருக்கக்கூடியது பூரா அந்த பகுதி போட்டு. எத்தனாவது சார் கேள்வி? அடுத்தல வாங்க வாங்க. சிப்பி வருமா, தும்பி வருமா, மெட்டல்ல வருமா? சிப்பி வருமா? தயவு செய்து இது நமக்கு தேவைப்படக்கூடிய வருமா? திருப்பி சார் யாராவது ஒரு சட்டையை கலந்தாலும் நல்லது. இப்படி இருந்தா அவருக்கு தெரியாது. நீங்க உங்களை கரெக்டா வச்சுருந்தேன். சிப்பி வருமா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு வருமம். கரெக்டா இந்த 2 எலும்பையும் அளவு எடுத்துக்கிடுங்க. இந்த 2 எலும்புக்கும் நடுமையா இருக்கக்கூடிய பகுதி கைத்துங்க. கார் ரொம்ப மெல்லி இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. சரியா? கரெக்டா இது சிப்பி. சிப்பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி பூரா இதை சிப்பி வரும். இந்த சிப்பி வரும்போது நம்ம கரெக்டாக பயணம். இப்ப நான் இன்னொரு இடத்த பிடிச்சிட்டு இந்த கை கூட்ட காலம் இருக்கு. இந்த கை கூட்டு காலத்துல ஏதாவது ஒரு அழுத்த அழுத்தணும்னா இப்ப இந்த ஸ்மோக் பட்டா நம்ம கைக்கு வந்துடும், நம்ம பேச்சை கைக்கு வந்துடும். இது சிப்பி வரும். அடுத்தல இருக்கு சார் தும்பி வருமம். தும்பி வரும்போது நேர வருமத்தினுடைய மறுகாலம். நேர வருமம் எங்க இருக்கு? திரும்புங்க. நேர வருமம் எங்க சார் இருக்கு? 2 மார்புக்கும் நடு கோணி, இதுதான் நேர வருமம். சரியா சார்? இங்க கூம்பு வருமம், இது பன்றி வருமம். 2 மார்பு காம்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நேர வருமம். இதுக்கு நேர பின்னாடி இருக்கிறதா தும்பி வருமம். தும்பி வருமம் அல்லது நேர வரும் மறுகாலம், இதுக்கு நேரே பின்னாடி. அடுத்தத நட்டல் வருமோ அல்லது சோறு தீண்டா வருமோ? நட்டல் வருமோ அல்லது சோறு தீண்டா வருமோ? நட்டல் வருமோங்கிறது கரெக்டா அந்த விழா எலும்பு முடியக்கூடிய பகுதி. இந்த விழா எலும்பு முடியக்கூடிய பகுதி அது சென்ட்ரல் வரும். இதான் சோறு தீண்டா காலம் வருமோ அல்லது நட்டல் வருமோ. இந்த இடத்துல ஓய்வு அடிச்சோம்னா பாக்கியால் நம்பு இருக்க முடியாது. விழா எலும்பு 2 பக்கம் முடியக்கூடியது நேரம் கிடைக்கும். அடுத்தது 17வது கேள்வி. 20 யார் கையில இருக்கு சார்? வாங்க வாங்க. சிறிய அத்தி சுருக்கி வருமா? தூக்குங்க, உள்ள தூக்குங்க. பாருங்க, முண்டெலும்பு இதோட முடிஞ்சு போயிருது. முண்டு நீங்க ஒட்டிட்டு முண்டு இதோட முடிஞ்சு போயிருது. இதுக்கு அடுத்த இருக்கக்கூடியதான் பெரிய அச்சு சுருக்கி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறிய அச்சு சுருக்கி.
இது எலும்புலயே கிடையாது, இது எலும்புலயே கிடையாது. அடுத்த வர உந்தி வருமங்கிறது தொப்புள் வருமம், இதான் தொப்புள் வருமம். அப்புறம் சரடா இருந்த காலம், நீங்க கயிறு போட்டிருக்கீங்களே, இந்த கயிறு கிடைக்கக்கூடியது செப்பு வருமத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய இது பூரா சரடா இருந்த காலம், சரடு கயிறு போட்டிருக்குது. அரைஞான் காலம் வரும் மாதிரி சரடை காலம் இது சுத்தி இருக்கு உடம்புல, இந்த இடம் ஃபுல்லா சுத்தி இருக்கக்கூடிய வருமம் இருக்கு. இது யார் எத்தனை பேர் போட்டிருக்கா? அரைஞான் படி யாரும் போட்டிருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் அதை மறந்துட்டாங்க. சரடை காலம், சரடா இருந்த காலம் பேருக்கு பேர். அடுத்து சரி அன்னக்காலம், சரி ரைட். இது யார வர போறா? ஐயா சட்டையை காமிச்சிட வேண்டியதான், வேண்டாம். வேற யாரா சார் சட்டை போடாம இருக்கீங்களா? வாங்க. அதாவது ஒண்ணு முண்டுக்கு கீழே, முண்டுக்கு ஜஸ்ட் 1 இன்ச்சுக்கு கீழே பெரிய எத்தி சுருக்கி, அதுக்கு கொஞ்சம் கீழே சிறிய எத்தி சுருக்கி, நடு விரல் வந்து பெரிய எத்தி சுருக்கி, இது சிறிய எத்தி சுருக்கி, இது முண்டல். இந்த முண்டை பிடிச்சிருக்கேன், முண்டல் இருக்கும். அன்னக்காலம், அன்னக்காலங்கிறது நேரடியா நெட்டு போட்டு போட்டுங்க, நெட்டு போட்டு போட்டு இதுக்கும் இதுக்கும் நடுவுல பன்றி உருவத்துக்கு நேரே சைடுல இருக்கக்கூடிய பகுதி, அது இந்த சைடு, இது அன்னக்காலம். அடுத்த பன்றி உருவம் உரிமை உருவங்கிறது நெஞ்சி நடுப்புள்ளியில இருந்து கூம்பு வருவத்தில இருந்து தொப்புளுக்கு நடுவுல இருக்கக்கூடியது. நெஞ்சி நடுப்புள்ளியில இருந்து தொப்புளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பகுதி பன்றி வருமோ அல்லது உரிமை வருமோ. இந்த இடத்துல அடிச்சோம்னா உரிமைக்கிட்டே கிடப்பீங்க, அல்லது பன்றி மாதிரி கத்திட்டே கிடப்பீங்க. ஸோ நெஞ்சி நடுப்புள்ளியில இருந்து தொப்புள் பகுதிக்கு நடுவுல இருக்கக்கூடிய பகுதி தான் உரிமை வருமோ அல்லது பன்றி வருமோ. இதுக்கு நேர பின்னாடி இருக்கக்கூடியது உன்றி வரும மறுகாலம். இந்த தொந்தியில உரிமை வருமம் இருக்குது, அதுக்கு நேர பின்னாடி காட்டுறதுதான் உரிமை வரும மறுகாலம் பேர். சில வருமத்துக்கு 2 பக்கம் வருமம் தவிர மறுகாலமும் இருக்கு. முதல் வகுப்புல பார்த்த மாதிரி வர்ம புள்ளிகள்ல பக்க வருமங்களும் கிடக்குது, மறு வருமங்களும் கிடக்குது. இப்ப நட்சத்திர காலம் எடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்கு, ஆனா இதுக்கு மறுகாலம் கிடையாது. நேர வருமம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு இங்க மட்டும்தான் இருக்கு, ஒற்றை ஒரு மறுக்கான அந்த மறுகாலம் உண்டு. அதே மாதிரி அடப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கம் மட்டும்தான், 2 பக்கம் உண்டு. இரட்டை வருமங்கள் தான். இரட்டை வருமங்களையும் ஒற்றை வருமங்கள்ல மறுகாலத்தையும் குழப்பவே கூடாது. கடவுள் வீட்டுக்கு 2 வாசல் வச்சிருக்கிறாரு, ஒரு பக்கம் இந்த சைடு, இன்னொரு பக்கம் இந்த சைடுங்கிறது போட்டு சார். வாரி எள்ளு வருமம் தூக்குங்க சார். வாரி எள்ளு வருமங்கிறது ஒட்டுமொத்த ரிப்ஸ் விழா எலும்புகள் ஃபுல்லா வாரி எள்ளு வருமம் தான். தூக்கிடுங்க, நல்லா தூக்கிடுங்க. இது பூரா வாரி எள்ளு தான், இது ஃபுல்லாவே வாரி எள்ளு தான். இது எல்லாமே வாரி எள்ளு. இது பின்வாரி எள்ளு, இது முன்வாரி எள்ளு. இது எல்லாமே வாரி தான். இது வாரிங்கிறது விட்டு விழா எலும்பு. அடுத்த முண்டை எலும்புங்கிறது நான் சொன்ன மாதிரி பிடிச்சுக்கிட்டு முண்டை பிடிக்கிறது, இது முண்டை எலும்பு. அடுத்த பல்லை, பல்லைங்கிறது கரெக்டா முண்டை எலும்புக்கு கீழே, இதுதான் பல்லை. தொப்ப காட்டக்கூடிய இடம் தான் பல்லை. பல்லை வரணும் போட்டு இருக்கு வரணும். இவர் எனக்கு மோசமான வரமெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படி நீங்க சொல்லிட்டே வரதே காதை கேட்கு. இவருக்கு பாருங்க என்ன வரம் வந்துருக்குமா, தூசிகா வரமா வந்திருக்கு. தூசிகா வரம்னா மார்பக வரமா வந்திருக்கு. சார் தூக்கிடு, அப்படியே இருக்குது. இந்த மார்பக காம்புக்கு பேரு தூசிகாம் பேரு. இது பேர் என்ன சொல்ல, தூசிகம் நகில் சொல்லியிருக்கோம். இது தூசிகா வருமம். கூம்பு வருமங்கிறது கீழே வரக்கூடியது, இது கூம்பு வருமம். நெஞ்சு நடுப்புள்ளி கீழே, இது நெஞ்சு 2 நடு, அதுக்கு கீழே வரக்கூடிய இதுக்கு பேர் தான் கூம்பு வருமம். இது மறந்துடக்கூடாது, கூம்பு வருமம். அப்புறம் பூட்டு எள்ளு வருமம் இருக்கு. பூட்டு எள்ளு வருமம்னா இது பூரா பூட்டு எள்ளு. இந்த நெஞ்சு நடுப்புள்ளிக்கு மேல் பகுதியில் கதிர் வருமோ, கதிர்காம வருமோ, அதுக்கப்புறம் இந்த பகுதி பூராவே கூட்டெல்லு வருமோ. கூட்டெல்லு வருமங்கிறது ஒரு சாதாரண பேர், ஒண்ணுமே தெரியல சார், அப்ப கூட்டெல்லு வரும் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லிடணும். எல்லா எலும்புகளும் உள்ள லாக் ஆகிருக்கு பேர் தான் கூட்டெல்லு வருமம்.
இது போல பக்கத்துல பக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இதுக்கு வந்து கூட்டல் வரும். அதுக்கு கீழே அந்த புலியானது தூங்கு வருமோ, அதுக்கு கீழே பன்றி வருமோ, அதுக்கு கீழே உந்தி வருமோ, அதுக்கு கீழே மூத்திர காலம் சரியா, அதுக்கு கீழே நடுக்கு வருமோ அப்படி பேரு. தூசிகா வருமாங்கிறத மறந்துடக்கூடாது. நினைச்சுக்கிடுங்க. சில பெண்கள் கேட்பாங்க, சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார், எனக்கு ஏன் சார் யூட்ரஸ்ல பாதிப்பு வருது, யூட்ரஸ்ல ஏன் சார் பாதிப்பு வருது, கட்டி வருது கேட்பாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், கீப் இட் இன் யுவர் மைண்ட். தூசிகா வருமானத்துல தவறுதலா பயன்படுத்திருந்தா கூட அப்படிலாம். முக்கால்வாசி பெண்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனைகள் வர காரணமே தவறான தாம்பத்தியம் தான். அது நம்மளாம் அந்த லைன்ல இருக்கிறதுனால தெரியும், இந்த லைன்ல இருக்கிறதுனால தெரியும். கர்ப்பப்பை வாயில வந்து அளவுக்கு அதிகமான போர்ஸோட சேர்ந்து தாம்பத்தியம் கொள்ளும் போது எவ்வளவு வருமங்கள் வருதுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 11 வருமங்கள் வருது. அதனாலதான் இது ஒரு உன்னதமானது புனிதமானது முறையா இருக்கலாம். ஆனா இது எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரியறது இல்லை. 35வது வயசுல கர்ப்பப்பை காட்டி வெளியே போட்டா சார் தராங்க. 35 வயசு அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அதுக்கு காரணங்கள் பல காரணங்கள் பின்னாடி இருந்து பார்த்தா தெரியும். மேகம் போட்டது சார், பிரச்சனைகள் இருக்கு சார், குறுக்கு வழி அதிகமா இருக்கு சார், இதெல்லாம் வந்து இதோட பாதிப்புகள் இருக்கலாம். மனசுட்டு சொல்ல போறோம்னா ஒரு பேப்பரை தனி பேப்பர் தாம்பத்தியம் மேற்கொள்ளப்படும் பொழுது எழுதப்படக்கூடிய வர்ம புள்ளிகள் ஒரு பேப்பர் இருக்கு. அது நமக்கு முடிஞ்சா கடைசி காலத்துல தான் பார்ப்போம், கடைசி குரூப்ல. ஆனா அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தாண்டி நம்ம யாரும் இந்த உலகத்தோடு வெளியே வர முடியாது. எல்லாரும் அன்றாட எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் தான், ஆண்களும் பெண்களும். அப்புறம் ஆண்களுக்கு முக்கோண தேங்காய்க்கான வருமத்துல இருந்து கொம்பு வருமத்துல இருந்து தங்கடி வருமத்துல இருந்து எல்லாம் ஆண்களும் பாதிக்கப்படுது. ஆண்களுக்கும் சுத்துப்பை வர்மம் பாதிக்கப்படுது, கரண்டை காலம் பாதிக்கப்படுது, நடுக்கு வர்மம் பாதிக்கப்படுது, வள்ளுரிமை வர்மம் பாதிக்கப்படுது, வள்ளி இறுக்கி வர்மம் பாதிக்கப்படுது, ஆண்களுக்கும் பாதிக்கப்படுது. ரைட். அதப்ப காலம் இலக்கம் நேர். நேர் வர்மம் நம்ம பார்த்துட்டோம். நேர் வர்மம் 2 மார்புக்கு நடுவில் வரக்கூடியது. திலர்த்த வர்மங்கிறது இந்த நேர் வர்மத்துக்கு கீழே நம்ம வந்து இது போடுவோம், இது பூசுவோம், விபூதி பூசுவோம், அது திலர்த்த காலம். அடப்ப காலமானது கையை மேல தூக்கி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா கையை கீழே போட்டுக்கிட்டு இந்த புய மசில் இந்த இடத்துல ஜாயின், இந்த தசை இருக்கு இல்லையா, தொங்கு சதை, இந்த தொங்கு சதைக்கு கீழே போடுங்க, கீழே போடுங்க. இது நடுவில் எது இருக்கோ ஆனா அடப்ப காலம் ஈஸியா புரியுறதுக்காக. கை புஜத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் அடப்ப காலம். நடு சதைக்கு, இந்த கை நடு சதைக்கு நேரே கீழே இதான் அடப்ப காலம். ஈஸியா எனக்கு புரியுறதுக்காக போயிட்டோம். புறதார வருமம், நெஞ்சு அடைப்பான வருமம். நெஞ்சு அடைப்பான வருமம் வேற, அடப்ப காலம் வேற. நெஞ்சு அடைப்பு வருமானம் தூக்குங்க சார், தூக்குங்க சார், இது தூக்குங்க சார், பனியனை தூக்குங்க, பனியனை தூக்கிடுங்க, தூக்கிடுங்க சார், சார் தூக்கிடுங்க, இன்னும் தூக்குங்க. யாரும் கிண்டல் பண்ண வளர்ந்த இந்த சைடு முன்பக்கத்தில் வரக்கூடிய நெஞ்சு அடப்பான வருமம். இது அடப்பகால ஏரியா, இந்த சைடு பூரா அடப்பகால ஏரியா, இது பூரா நெஞ்சு அடப்பான ஏரியா. அப்படின்னு உட்கார்றாங்களா, அதான் நெஞ்சு அடப்பான. அப்புறம் கொம்பு குற்றி வருமம். கொம்பு குற்றி வருமம் எதுவுங்க, சிலம்பு சண்டையில எதிராளியை சாய்க்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வருமம். இந்த நகில் தூசியா வருமத்தில இருந்து இந்த இடத்துக்கு பேர் தான் கொம்பு குற்றி வருமம். இந்த தூசியா வருமத்தில இருந்து மேல இந்த பகுதி, இது கரெக்டா ஒரு விரலுக்கு மேல இந்த சைடு, இதுதான் கொம்பு குற்றி வருமம். அடுத்து சரி, சதிகார வருமம். இதுக்கு பேரு சக்தி வருமம் பேரு. சதிகார வருமம் இது மேக்சிமம் வந்து அடிமுறைகள்ல, மல்யுத்தத்துல, சிலம்பு சண்டையில பயனாகக்கூடிய முக்கியமான வருமம். எதிராளி வீழ்த்ததுக்காக பயன்படுத்தக்கூடிய வருமம். கட்டையை கட்டிட்டு சிவலை வருமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதிகார வருமம். இந்த ஏரியா பூரா சதிகார வரும ஏரியா. இந்த இடத்துல ஒவ்வொன்றிட்ட அடிச்சுட்டு அடிக்கணும்னா ஆள் சாஞ்சிருவார். சதிகார வருமானம் சக்தி வருமம் பேரு. எந்த அளவுக்கு சதிகாரம் அடிச்சா நம்ம சாயுமோ அந்த அளவுக்கு உடம்பு சக்தி பிறக்கக்கூடியது. நெஞ்சடைப்பு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அந்த இடத்துல அடிக்கணும், அடிச்சு எழுப்பக்கூடிய வருமம். காரியங்கள் வருமங்கிறது
கரெக்டா மேலத்திக்கிடுங்க. இது காரியங்கள் வரணும். இது நேரே தூக்கியா வருவதுக்கு கீழே இருக்கக்கூடியதான் காரியங்கள் வரணும். காரியீரல் வரணும். காரியீரல் தூக்கியா வருவதுக்கு நேரே கீழே இருக்கிறது காரியீரல் வரணும். கதிர்காம வருமங்கிறது இந்த நேர் வருமத்துக்கும் இந்த வருமத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது கதிர்காம வருமம். அவ்வளவு பார்த்தோம். கதிர் வருமோ, கதிர்காம வருமோ, நேர் வருமோ, தூங்கு வருமோ, கன்றி வருமோ, உந்தி வருமோ, அப்படி மறந்துடக்கூடாது. அடுத்து தப்பு சார், அடிக்கலாம் பார்த்தா வந்துட்டாரு. ஏன்னா போன் சார் அடிக்கடி பண்றாரு. இதுக்காக நம்ம ஒரு அரை கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சந்தர்ப்பம் கிடைக்குது சார். உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க, துடி, மலர், திவலை வரணும். துடி வருமம் சார் கட்டிக்கிடுங்க. துடி வருமங்கிறது ரொம்ப முக்கியமான வருமம். அந்த காலத்துல ஒருத்தர் செத்து போயிட்டான்னு பார்க்கறதுக்கு மூங்கில் பிளாய வச்சு பார்த்தா முதல்ல எல்லாம் அதான் துடி வருமங்கிறது. மனிதன் நடத்திக்கிறது. இதெல்லாம் மாறுபட வரக்கூடிய வருமங்கள். திவலை காலம் உங்களுக்கு தெரியும். திவலை காலம் கரெக்டா எங்க இருக்கு? இந்த விழா எலும்பு, இந்த கார எலும்பு இருக்கு. இந்த கார எலும்புக்கு நேரே நடுவில் கீழே இருக்கக்கூடியதான் திவலை காலம். இதுதான் ஹார்ட் அட்டாக் பயனாகக்கூடியது. ஹார்ட் அட்டாக் திவலை காலத்தை பத்தி கூட ஒரு நம்ம டாக்டர் ஒருத்தர் வெளியே ஒரு கட்டுரை எழுதுறாரு. கரெக்டா இந்த நேரியா இந்த கார எலும்புக்கு நேரே நடுவுல இருக்கக்கூடிய வருமம். கார எலும்புக்கு நேரே நடுவும் இந்த மார்பு மார்புக்கு நேரே இருக்கக்கூடிய நடுவில் போய் இருக்கக்கூடியதான் திவலை காலம். அடுத்தல மலர் வருமங்கிறது இந்த மேல பாருங்க, இது இதுக்கு அடுத்ததுதான் மலர் வருமம். அதுக்கு கீழே கதிர் வருமம். கதிர் வருமத்துக்கும் தும்மி வருமத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது பேர் தான் மலர் வருமம். இது தும்மி காலம், அதுக்கப்புறம் மலர் வருமம், அதுக்கப்புறம் கதிர் வருமம், அதுக்கு கீழே கதிர்காலம் வருமம், அதுக்கு கீழே நேர் வருமம். அப்படி சரியா? அடுத்தல துடி வருமம். துடி வருமங்கிறது இதுக்கு நேரே கீழே. இங்கதான் நீங்க டாக்டர் டெலிஸ்கோப் வச்சு முதல்ல பார்ப்பாங்க. அந்த இடத்த பார்ப்பாங்க, துடிக்குதான்னு கேட்கிறேன். இந்த இடத்துல ஏரியா தான் துடிக்கக்கூடிய பகுதி. இங்கதான் முதல்ல டாக்டர் பார்ப்பாங்க. அந்த இடத்துல முதல்ல மூங்கில் பிளாய் வச்சு பார்த்தா இதான் ரைட். ஓட்டு சார். அடுத்து மணியாடி வருமோ, மொழி வருமோ, வெள்ளை வருமோ. மணியாடி வருமோங்கிறது கால் தட்டையில இருக்கு. காலத்துக்கு முடியுமா? இருக்கு. இந்த ஏரியாவுக்கு பேரு மணியாடி. ஏன்னா அந்த இடத்துல தட்டையான எலும்பு முறிஞ்ச உடனே ரெண்டு உரசு டக்கு டக்கு கசங்க இருக்கும். அதுதான் மணியாடி வரும். முக்கியமா உள்ளது மொழி வருமம். இந்த இருக்கு காலுக்கு நேர முதல் முண்டு, இதுதான் மொழி வரும். அடுத்தது வெள்ளை வருமம். கை வெள்ளை, கால் வெள்ளை வருமம் இருக்கு. மொழி வருமங்கிறது கரெக்டா இந்த முதல்ல உள்ள முண்டு. ஒவ்வொரு பெருங்காலில இருந்து மேல கைகளை விட்டு மேல கொண்டு போனீங்கன்னா முதல்ல தெரியக்கூடிய இந்த முண்டுக்கு பேர் தான் மொழி வருமம். கால் வெள்ளை வருமங்கிறது இதுல உட்காருமா கீழே இந்த பகுதியில முறிஞ்சு போச்சுன்னா இந்த இடத்துல இதுக்கு பேரு மணியாடி வருமம். இதுல எது சந்தேகம் இருக்கா? அதுக்கப்புறம் மொழி வருமங்கிறது இந்த முண்டு. செருப்பு போட்ட சிலருக்கு முதல்ல கடிக்கக்கூடிய ஐடியா தான். இதான் மொழி பகுதி, முதல் முண்டு. இதான் மொழியாடி, மொழி வருமம். வெள்ளை பகுதிங்கிறது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலுக்கு நேரே நடுவில் இதான் வெள்ளை வருமங்கிறாங்க. நீங்க நினைக்க வேண்டியது இந்த இதுக்கு நேரே நடுவில் இதான் வெள்ளை வருமம். வெள்ளை வருமங்கிறது இதான். இதை குழப்பி இருக்கக்கூடாது. சில வெள்ளை வரும்னா இதை போட்டு வெள்ளை வரும் நடுவில் காலுக்கு நடுவில் இருக்குதா சில வெள்ளை வரும்பாங்க. இதுல நடுவில் வரக்கூடிய போய் தான் வெள்ளை வரும். கால் முடிச்சு வருமா, பூமி தான வருமா, கரெக்டே வருமா? நீங்க மேல பாருங்க. கால் முடிச்சிருக்கு. இவர் வந்து நடக்க விடாம பண்ணணும் அல்லது இவரை வந்து வாக்கு நடக்க விடாது அப்படின்னா இந்த கால் முடிச்சிருக்கு. கால் முடிச்சுக்கிறது கரண்டை சுத்திடுங்க. இந்த கரண்டை சுத்தி அதுக்கு நடுவில் போகுதுன்னா கால் முடிச்சு வருமா.
இப்ப நான் இந்த இடத்துல ஓயின்னு இப்போ ஒரு அடி எடுத்து அடிக்கணும்னா இந்த வர்மம் கொள்ளும். இந்த கரண்டை சுத்தி நடுவில் இருக்கக்கூடிய கோரி இதுதான் கால் முடிச்சு வர்மம். இது வந்து பாத சக்கர வர்மம். நடுவில் இருக்கக்கூடியது பாத சக்கர வர்மம். அதையும் குழப்ப வேண்டாம். இது கால் முடிச்சு வர்மம். ஒருத்தர் மேலே இருந்து கீழே விழுந்தாருன்னா முதல்ல பாதிப்பு வரக்கூடியது இந்த இடத்துல தான் பாதிப்பு வரும். அடுத்தத பாருங்க, பூமிதான வர்மம். பூமிதான வர்மங்கிறது பெருவர்களின் அகக்கிட்ட இருக்கு. பூமிதான வர்மங்கிறது இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ரெண்டு பகுதியுமே பூமிதான வர்மங்கள். இந்த பெருவரல்ல இந்த பகுதி பூரா பூமிதான வர்மம். இதை மறந்துடக்கூடாது. அதுல கரண்டை வர்மம் எல்லாம் தெரியும். இந்த இருக்கு கரண்டை, இது அகக்கரண்டை, இது புறக்கரண்டை வரும். அடுத்து அகக்கண்ணு வருமோ புறக்கண்ணு வருமோ, இது புற கரண்டை, இது புற கரண்டை வருமோ. இந்த உப்பு குத்திக்கு நடுவுல போட்டு போட்டீங்கன்னா அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான் கோண தண்ணி வரும். இந்த இருக்கு கரண்டை, இந்த கரண்டைக்கும் இப்படி நெட்டுக்கு ஒரு கோடு போட்டு நடுவுல பிடிச்சிட்டீங்கன்னா இது கோண தண்ணி. இந்த இடத்துல அடிப்பட்டுச்சுன்னா உடனே தண்ணியா வரும். அதான் இதுக்கு கோண தண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல அடிப்பட்டுச்சுன்னா ஜன்னி தான் வரும். அதான் கோண தண்ணி வச்சிருக்கக்கூடிய முக்கியமான வர்ம புள்ளி. அடுத்தல பாருங்க, குதிங்கால் வர்மம். குதிங்கால் வர்மங்கிறது உங்களுக்கு தெரியும். இது பூரா குதிங்கால் ஏரியா. இதுல குறிப்பிட்ட சொல்ல முடியாது. இது பூராவே குதிங்கால் ஏரியா தான். உப்பு குத்திங்கிறது இந்த கால நேசம் மடக்கிட்டு இதை அழுத்தி கொண்டு வந்தீங்கன்னா இந்த முதல்ல எலும்பு முண்டு தெரியும். இந்த எலும்பு முண்டு தான் உப்பு குத்தி காலம். குதிங்காலையும் உப்பு குத்தியும் பிரிச்சு பார்க்கணும். குதிங்கால அது கீழே இருக்கக்கூடியது, அதுக்கு மேல விடுதுன்னா இப்ப எலும்பு முண்டு என் கையில இருக்குது. இதுதான் உப்பு குத்தி காலம். தட்சிணை காலம். கையில ரெண்டு தட்சணை இருக்கு. ஒன்று சொர்ண தட்சணை, இன்னொரு தட்சணை. ரெண்டுக்குமே தட்சணைன்னு பேரு தான். சொர்ண தட்சணைங்கிறது மோதிரம் போட்டிருப்பீங்க. இவங்க நடுவர்கள் மோதிரம் போட்டிருக்காங்க. மோதிரவர்கள் மோதிரம் போட்டு இந்த இடத்துக்கு பேரு நான் அழுத்துறேன். தெரியுதா? மோதிரவர்களுக்கு பெருவர்களுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சொர்ண தட்சணை காலம். இதுக்கு நேரே இந்த சைடு இருக்கு தட்சணை காலம். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. இப்ப ரெண்டும் காட்டுறது. இந்த விரலுக்கு நேரியா இந்த சைடு இது தட்சணை காலம். இந்த உள்பக்கமா காட்டுறது சொர்ண தட்சணை காலம். இது ரெண்டுமே நம்ம ஆசாரமார்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. எதுக்கு ஏங்கிறது நம்ம அடுத்தல பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் ஒரு லொகேஷன் தான், இடத்து லொகேஷன். அடுத்தல பாருங்க, பாத சக்கர வருமம். பாருங்க, பாத சக்கர வருமம். நம்ம அவ்வளவு பார்த்த மாதிரி கால தூக்குங்க. இதான் பாத சக்கர வருமம். இந்த இடத்துல வந்து கட்டையை வச்சு அடிக்கிறதோ கரெக்டா இந்த ரெண்டு விரல், இந்த மூன்று விரல், இதுக்கு நடுவுல மேல் பக்கம் வந்துட்டீங்கன்னா இதான் பாத சக்கர வருமம். இந்த ரெண்டு விரலும் இந்த மூணு விரலும் ஒண்ணு. எல்லாத்துலயுமே அதுல மாற்றமே இருக்காது. இந்த பெருவிரலும் இந்த விரலும் இந்த மூணு விரலுக்கும் நிகராக இடத்தை அடைச்சிருக்கும். அப்ப அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நேர இதுக்கு பேர் தான் பாத சக்கர வருமம். இதை மறந்துடக்கூடாது.